இன்றைக்கு ஒரு காலையிலே ஒரு சகோதரர் அவருடைய ஜனாசா ஃபஜ்ர் நேரத்தில் அடக்கம் செய்யப்பட்டது. சகோதரர்களே, அவருடைய உறவுகள் வெளிநாடுகளில் இருந்தார்கள். ஒரு பள்ளிவாசலுக்காக வேண்டி முழுக்க தன்னுடைய பங்களிப்பை செலுத்திய ஒரு சகோதரர். எங்களுக்கு தெரியும் ஒரு ஜும்மா ஆண்டால் எத்தனை கோல் எடுப்பார் என்று. அல்லாஹ் மீது ஆணையாக கிட்டத்தட்ட 7 மணி அளவுக்கு அவருடைய அடக்கம் அட்டாளச்சேனையிலே நாம் அந்த ஜனாசாவுக்கு கலந்து கொண்டோம். சகோதரர்களே, அடக்கம் செய்யப்படுகிற நேரத்திலே பக்கத்தில் உள்ள சகோதரர்களுடைய அடக்கம் செய்யப்பட்டு துவா செய்கிற நேரத்தில் தேம்பி 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 அவருடைய உறவுகளையும் விட கொள்கை சகோதரர்கள் அழுது கொண்டே இருந்தார்கள். கண்கள் கலங்கி அல்லாஹ்விடம் நிறைய மன்றாடினார்கள். அது ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய மிக பெரும் பாக்கியம். சகோதரர்களே, இந்த உலகத்தை விட்டும் நாம் பிரிகிற நேரத்தில் நம்முடைய உறவுகள், நம்முடைய சொந்தங்கள், நம்முடைய கொள்கை உறவுகள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, இணை வைக்காத 40 அடியார்கள் அந்த ஜனாசாவுக்கு கலந்து கொண்டால் வஜபத் லஹுல் ஜன்னah, அல்லாஹ் அவருக்கு ஜன்னாவை வாஜிபாக்கி விட்டான் என்றார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த கொள்கைக்காக வேண்டி நாம் இன்றைக்கு ஒன்று சேர்ந்தோம் என்று சொன்னால், சகோதரர்களே, இந்த பூமியை விட்டு போகிறோம் என்று நமக்கு எல்லோருக்கும் நிச்சயமாக தெரியும். ஒரு நாள் பிரிந்து போகிறோம். அந்த பிரியாவிடை நல்ல அமைய வேண்டும் என்பதற்குத்தான் இந்த மாதிரியான ஒன்று கூடல்கள். மறந்து விடாதீர்கள். இந்த பூமியில இருக்கும் காலமெல்லாம் மலக்குமார்களோடு நமக்கு இருக்க முடியுமா? நல்ல சகோதரர்களோடு இருக்க முடியுமா? நல்ல பல செய்தி ரப்புல் ஆலமீன் நமக்கு தொடர்ந்து தர வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா நம்மளை பொருந்து கொள்ள வேண்டும். எனக்கு ஒரு தலைப்பு தந்திருக்கிறாங்க, பாதை மாறும் போதை என்று தந்திருக்கிறார்கள். இரவுல போதை பொருளை பற்றி பேசினா எல்லாம் போதையா மாறிடும். ஏன் இப்படி ஒரு தலைப்பு தந்தாங்க அப்படின்னு ஒரு சிந்தனை எனக்கும் வந்துச்சு. ஆனால் அதுதான் கரெக்டான தலைப்பு. கொழும்பில் பேசுவதாக இருந்தால் இந்த தலைப்பு உள்ரங்கத்தில் பேசக்கூடாது. மாளிகாவத்த சந்தியிலே மேடை போட்டு போதைப் பொருள் வியாபாரம் செய்யக்கூடியவர்களை பார்த்து பேச வேண்டும். அதுதான் தவ்வாவுடைய நடைமுறை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதிர்ப்புகள் வருகிற நேரத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் முன்னாடி நின்று தீமையை தடுத்தார்கள். அல்லாஹ் நிறைய உம்மத்துகளை உண்டாக்கினார். ஒவ்வொரு நபிமார்களுக்கும் முன் தெரிந்தார்கள். ஆதம் நபி, அவருக்கு பின்னாடி ஒரு கூட்டம், நூஹ் நபியுடைய உம்மத், இப்ராஹிம் நபியுடைய உம்மத். ஆனால் எல்லா உம்மத்தினரையும் உட்கார வைத்து சிறந்த உம்மத்து யார் ரப்பே, எந்த உம்மத்துக்கு நீ 1வது இடத்தை கொடுப்பாய் என்று கேட்டால் நாம கேட்கல, அல்லாஹ்வே கொடுக்கிறான். குந்தும் கைர உம்மத்தின் உக்ரிஜத் லின்னாஸ், மனித சமூகத்தில் வெளியாக்கப்பட்ட உம்மத்தினர்கள் இருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தை பார்த்து அல்லாஹ் சொன்னான், குந்தும் கைர உம்மத்தின், நீங்க தான் சிறந்தவங்க. ரப்புல் ஆலமீன் எங்களுக்கு தருகிற சர்டிபிகேட். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரசூலுல்லாஹ் கொடுத்தான், இன்னக லஅலா குலுகின் அலீம், நபியே உங்க பண்பு ரொம்ப உயர்வானது. சர்டிபிகேட் ரப்புல் ஆலமீன் கொடுத்தான். உம்மத்துக்கு ஒரு சர்டிபிகேட் கொடுத்தான், குந்தும் கைர உம்மத்தின் உக்ரிஜத் லின்னாஸ், மனித சமூகத்தின் வெளியாக்கப்பட்ட அத்தனை பேர்களிலும் நீங்கள் சிறந்தவர்கள். ஏன் யா ரப், நம்ம என்ன பண்ணினோம்? ஏன் நாங்க நல்லவங்க? ஏன் எங்களை சிறந்தவன்னு சொல்றான்? தஅமுரூன பில் மஅரூஃப் துமினூன பில்லாஹ், நீங்கள் தஅமுரூன பில் மஅரூஃப், அதாவது மஅரூஃப் நல்லவைகளை நீங்கள் ஏவுறீர்கள், தீயதை தடுக்கிறீங்க. நல்லதை மட்டும் ஏவிட்டு தீயதை தடுக்காம விட்டுட்டோம்னா எங்களுக்கு தொழுங்க நோம்பு பிடிங்கன்னு சொல்லலாம். சில பேர் சொல்லுவாங்க, லைட்டை போட்டால் இருட்டு போயிடும், லைட்டை மட்டும் போட்டால் போயிடும், இருட்டையும் நீங்கள் அனுப்ப வேண்டிய தேவையில்லை. அப்போ ரசூலுல்லாஹ்வுக்கு அதை மட்டும் சொல்லிட்டு இருக்கலாம். தப்பண்டா தப்புன்னு சொல்லியும் ஆகணும். அந்த பிரச்சாரம் இடம் பெறணும். பிழைதான் அது அதுதான் தாவா. உதுஉ இலா சபீலி ரப்பிக பில் ஹிக்மா வல் மௌஇலத்தில் ஹஸனா. அல்லாஹ் சொல்றான், பில் ஹிக்மா, மடத்தனமா போய் கூப்பிடாதீங்க. பில் ஹிக்மா, ஹிக்மாவோட கூப்பிடுங்க. ஆனா கூப்பிடுங்க எப்படி கூப்பிடணும்? ஃபஸ்த பிமா துஅமர், ஏவப்பட்டதை போட்டு அப்படியே சொல்லுங்க நபியே. அதனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்றான், தஅமுரூன பில் மஅரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர், நன்மை ஏவுறீங்க, தீமையை தடுக்கிறீங்க. அல்லாஹ்வை நம்புறீங்க. சகோதரர்களே, இந்த தலைப்பு தருவதற்கு காரணம் என்னவென்று வல்லாஹ் எனக்கு தெரியாது. எனக்கு பேசுவதற்கு நேரம் கிடைக்கல. ஏன் இந்த தலைப்பு தந்தீங்க? நான் நினைக்கிறேன் இந்த தலைப்பு தருவதற்கு காரணம், இன்றைக்கு எங்களுடைய ஜமாத்தில் அந்த வீரியம் குறைந்து விட்டது. மௌலவி நியாஸ் ராஜி அவர்கள் சொன்னார்கள், அவருடைய ஆரம்ப வீரியம் எப்படி இருந்ததோ
அந்த வீரியம் குன்றி இருக்கிறது. இப்பொழுது நாம் பேச தயங்குகிறோம், பயப்படுகிறோம். எங்களுக்கு ஏதாவது விசாரணை வந்து விடுமான்னு பயப்படுகிறோம். இங்கால ஒரு சிஐடி வந்துருவாரா, அங்கால ஒரு டிஐடி வந்துருவார் பயப்படுகிறோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த தீனிலே நாம் எப்பொழுது பயணிக்க நாம் இதுதான் சுன்னா என்று புரிந்து கொண்டோமோ அன்றைக்கு எங்களுடைய பயம் தூரமாக போய்விட வேண்டும். அல்லாஹ்வுக்காக நாம் நேர்மையாக பேசுகிறோம், நியாயமாக பேசுகிறோம். பயப்படுவதற்கு எதுவுமே இல்லை. எங்களுடைய பொருளாதாரம் எங்களை வந்து தடுக்குது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால் இது லட்சியம். இந்த உம்மத்துடைய மிக பெரும் சிறப்பு தஅமுரூன பில் மஅரூஃப் முடியாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி என்றால் இந்த போதைப் பொருளை ஏன் நாம் பேசணும்? அரசாங்கம் தலையிடுது. நம்முடைய நாட்டில் எத்தனை ஜனாதிபதிமார்கள், மஹிந்த ராஜபக்ச அவர்கள் மத்தட்ட திட்டாங்க, மத்தட்ட திட்ட, அதான் அதுக்கு முற்றுப்புள்ளியா வைக்கிறேன்டாரு. முற்றுப்புள்ளியா அது தொடர்ச்சியாச்சான்னு தெரியல. அடுத்த தடவை பட்ஜெட்ல பார்த்தா லைசன்ஸ் போத பொருள் டாக்ஸ் ரொம்ப கூடியாவி, அரசாங்கத்துடைய வருமானம் கூடி இருந்துச்சு. மைத்ரிபால சிறிசேனா அவர்கள் வந்தார்கள், கண்டெய்னர் கணக்கில் பிடித்ததாக சொன்னார்கள். இந்த நாட்டிலே நாம் பார்த்தோம், கேஸுக்கு போல் இருந்துச்சு, அதாவது இந்த பெட்ரோலுக்கு போல் இருந்துச்சு. இந்த ஏரியாவில் நான் 2011 எனக்கு ஞாபகம் இருந்தா அப்ப நான் ஒரு ஆய்வு பண்ணேன் இந்த தூள் அடிக்கிறத பத்தி. எவ்வளவு தூள், என்ன அடிக்கிறான், ஏன் இப்படி, அவன் மூளை எப்படி வேலை செய்தெல்லாம் ஒரு சின்ன இது. சாதாரண தூள் இங்க ஹெரோயின் கொஞ்சம் தட்டுப்பாடானா மூளைக்கு மூளை சத்தி எடுப்பாங்க, வேகமா நடப்பான், ஒரு ஸ்டைலே விளங்கிரும், தூள் டிமாண்ட் ஆயிட்டு. ஆனால் இந்த நாட்டில் கேஸ் டிமாண்டை நான் பார்த்தேன், பெட்ரோல் டிமாண்டை பார்த்தேன், சத்தியமா தூள் டிமாண்டை நான் பார்க்கவே இல்லை. அப்படி என்ற கண்டெய்னர்ல பிடிச்சது எங்கப்பா போச்சு? அது என்ன ஆச்சு? அதுக்கு பிறகு இந்த நாட்டுடைய நான் அரசியலை நான் பேச விரும்பவும் இல்லை, எந்த கட்சிக்கு சார்பாக நான் பேசுவதும் இல்லை. என்னை பொறுத்தவரை அரசியல் ஒரு சாக்கடை, அது எந்த இதாக இருந்தாலும். இப்பொழுது ஜனாதிபதி அவர்களும் முன்னாடி வந்து இதை நிப்பாட்ட போகிறோம் என்றார்கள். இதை நிப்பாட்ட போகும் நம்ம நாட்டு ஜனாதிபதிமார்கள் மட்டுமல்ல, டொனால்ட் ட்ரம்ப் அவருடைய பென்டகனுக்கு அவங்க ஸ்பேஸ்ல இஸ்ரேல் அயன் டோம் வெளியே வச்சு மேலே வச்சிருக்கிறான். நாங்கள் இந்த மாதிரி கூரை தான் போட்டிருக்கிறோம், எங்க கூரை ஏதாவது போட்டு டம்மன் வந்து விழுந்துரும். அவன் அயன் டோம் வச்சிருக்கிறான், ஏதாவது மிசைல் வந்தா ஏஐ டெக்னாலஜியாலே உடைச்சிருமா. இரும்பு கூரை, கவச கூரைகள் வைத்திருக்கிறான். பென்டகன்ல ஒரு தூசி நுழையலாம், கொலம்பியால அப்படியே வருவதான், எது கொக்கேன் வருதான். மதுரோ வெனிசுவேலாவுடைய பிரசிடென்ட் தூக்குறாரு, குற்றச்சாட்டுல ஒன்றுதான், இவன் எங்க நாட்டுக்கு போதைப் பொருள் கடத்தினான்றான், கொக்கேனை வளர்த்து கடத்தினான்றான். அது இவ்வளவெல்லாம் ஆயுதம் வச்சு, செட்டலைட் வச்சு, இவன் உளவுத்துறையில் சிஐஏ தான் அவ்வளவு பெருசு, மொசாட் இவ்வளவு பெருசு, எல்லாத்தையும் கண்டுபிடிச்ச உங்களால போதைப் பொருளை நிப்பாட்ட முடியல. அதான் உண்மை. அவனுடைய நாடுகளில் இன்றைக்கு ஜொம்பிகள் உருவாகிறார்கள். அதாவது வாஷிங்டன், அவங்களுடைய பெரும் பெரும் பகுதிகளில் இன்றைக்கு நீங்க யூடியூப்ல போய் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா தன்னுடைய, அதாவது மிகப்பெரிய இந்த நாட்டுடைய, இந்த உலகத்துடைய வல்லரசு என்று சொல்லக்கூடிய அமெரிக்காவில் ஜொம்பிகள் ஆங்காங்கே இப்படி நிற்கிறார்கள். கொக்கையினால் மனிதர்கள் கண்ணு முன்னாடி அழுகிறார்கள். இப்படி ஒவ்வொரு போதைப் பொருளாலும் உலகம் அழிஞ்சிட்டு இருக்குது. இதுக்காக பல பில்லியன் டாலர்ஸ் என்ஜிஓக்கள் செலவழிக்கிறாங்க. இன்றைக்கு நாமே இதை பார்க்கணும். ஒரு ஜனாதிபதிமார்களால் அழிக்க முடியாததை, ஒரு பெரும் பெரும் வல்லரசுகளால் அழிக்க முடியாத இந்த மாளிகாவத்தில் மைக்க பிடிச்சிட்டு நாங்கள் அழிச்சிருவோமா? அழிக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா, இதை எங்களால் மட்டும்தான் அழிக்க முடியும் என்று ப்ரூஃப் பண்ணினால்தான் நீங்க ஏற்றுக்கொள்ளணும். இந்த மைக்க பிடிச்சி நான் கடைசியில் போற நேரம் ப்ரூஃப் பண்ணணும், இது எங்களால் மட்டும்தான் முடியும். டொனால்ட் ட்ரம்ப் உன்னால முடியாது, ஆனா எங்களால் முடியும் என்றதை நாங்கள் ப்ரூஃப் பண்ணணும். ஜஸ்ட் எவிடன்ஸ் பேஸ், சும்மா பேசிட்டு போயிடக்கூடாது. அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸா இந்த கேணிதை எங்களுக்கு இந்த தலைப்பை நாம் பேசணும் என்றால் தாய்மார்களை ஃபர்ஸ்ட் அதை ப்ரூஃப் பண்ண முன்னாடி அதிபயங்கரமான ஒரு சிச்சுவேஷனுக்குள்ள நம்ம மாற்றிக்கிறோம். இந்த உம்மத்தை நம்ம பாதுகாத்தே ஆகணும். நம்முடைய சந்தூக்குகளுடைய, நம்முடைய ஜனாசா போவதற்கு முன்னாடி இந்த மண்ணிலே இந்த அநியாயங்களை நாம் தடுத்து நிறுத்தி ஆகணும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நான் ஒரு பயானுக்கு போயிருந்தேன், மக்ரிப் தொழுகை. அதுக்கு பிறகுதான் இந்த பயான் இருந்துச்சு. ஒரு சகோதரர் மக்ரிப் தொழுகைக்கு பிறகு என்னோட வந்து பேசினார். நான் அவரோட பேசினேன். அவர் இதை கொஞ்சம் பயான்ல சொல்லலாமான்னு கேட்டார். அவர் கொஞ்சம் சொல்லுங்க என்று சொன்னது முழு பயானா பேச வேண்டிய ஒரு நிலைமையா மாறிச்சு. ஏனென்றால் அவர் சொன்னார், அவர் ஒரு புரோக்கர், ரியல் எஸ்டேட் செய்யக்கூடியவர். அவர் சொன்னார்,
கொலன்னாவ பகுதியில், அதாவது அவர் மாஷா அல்லாஹ் நல்ல மார்க்கமான ஒரு சகோதரர். அவர் போய் ஒரு வீடை காட்ட போயிருக்கிறார். வீடை காட்ட போயிருக்கிற நேரம், அதாவது இந்த வீடு கூலிக்கின்ற முஸ்லீம் வீடு, ஒரு உம்மம்மா முன்னாடி இருந்திருக்கிறாங்க. ஸோ அவங்கள்ட்ட போய் இந்த கொண்டு போய் இவங்களுக்கு வீடை காட்ட போயிருக்கிறார். சம்பந்தப்பட்டவங்களுக்கு ஒரு ரூம் அது திறந்து இருந்துச்சு. இவர் அந்த ரூமுக்குள்ள இதுவும் ரூம் தான் காட்டுற டைம்ல அந்த உம்மா உடனே இல்லை இல்லை அந்த ரூமுக்கு போயிருங்கட்டாங்க. ஏண்டா ஒரு பொம்பளை தூங்கிட்டு இருக்கிறான். சரி, எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வேதனையோட இவர்கிட்ட சொல்லியிருக்கிறாரு. என்ன சொல்லியிருக்கிறாருண்டா, அது என் மகள்னா நீங்க சின்ன பொம்பளை புள்ள நினைச்சிடாதீங்க, திருமணம் முடிச்சு புள்ளையும் இருக்குது, ஐஸ் அடிச்சுட்டு தூங்குறா. வல்லாஹி முஸ்லிம் சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நான் சொல்லுவது அல்லாஹ் மீதானியாக நம்முடைய பகுதிகளில் நடக்கக்கூடியது. எப்படி என்று கேட்டால், இவ மாப்பிள்ளை வெளிநாட்டில், அவரே சல்லி அனுப்பி ஐஸ் அடிக்கிறன்னா எப்படி? அவர் அதுக்கு பிறகு அந்த அம்மாட்ட உட்கார்ந்து எல்லாத்தையும் கேட்டிருக்கிறார். இன்னொரு பொம்பளை ஐஸுக்கு அதாவது அடிமை ஆயிட்டா. இப்ப அவக்கு பணம் தேவைண்டா, வெளிநாட்டில் மாப்பிள்ளை உள்ள இவோட ஃப்ரெண்ட் ஆகி இவக்கு அதை கொடுத்து இவமே அதுக்கு சிக்க வச்சு அந்த ஐஸ் போதைப் பொருளுக்கு 2 பேரும் அடிமையா இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆண்கள் இளைஞர்களை இதில் பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரு யுகம் இருந்துச்சு. அதெல்லாம் தாண்டி எல்லோரையும் பாதுகாக்க வேண்டிய ஒரு காலத்தில் நானும் நீங்களும் இருக்கிறோம் சகோதரர்களே. நீங்க மிச்சம் வேண்டாம், இது முஸ்லிம் சமுதாயம். மற்ற சமூகத்துக்கு நீங்க போய் பார்த்தீங்கன்னா ஒண்ணு வேணாம், கொஞ்சம் கொல்பிட்டியில அப்படியே காணிவலுக்கு பக்கத்தில் திரும்பி அந்த பக்கத்தால கொஞ்சம் ஒரு வாக்கிங் போட்டு போனீங்கண்டா, ஒரு 10 மணி அளவுல காலையில் உங்களுக்கு பொம்பளை புள்ளைலண்டா யாருன்னு தெரியும். சுபஹானல்லாஹ், அந்த அளவுக்கு மிக மோசமான காட்சிகளை நீங்க கண்களால் பார்ப்பீங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவ்வளவு பயங்கரமான ஒரு காலத்தில் நிற்கிறது. இந்த பயங்கரத்துக்கு நமக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய சகோதரர்கள் கொள்கை சவருடைய வீடுகளில் உள்ள பிள்ளைகள் பறிப்போயிருக்கிறார்கள். எத்தனை வீடுகளில் திருமணம் பந்தம் நடத்தப்பட்டதுக்கு பிறகு கொள்கை என்று கல்யாணம் முடிச்சேன், ஆனா அவர் கேஜியாமே, அவர் ஐஷாமே அப்படி என்று சொல்ற நிறைய 1-2 அல்ல, நீங்கள் கேட்டு பார்த்தீர்கள் பல இடங்களில் பொம்பளை புள்ளியை வச்சவங்க எப்படி கொடுக்கிறது, திருமணம் முடிச்சு கொடுக்கிறது பயங்கரமான ஒரு காலகட்டத்தில் நிற்கிறோம். அந்த அளவுக்கு போதைப் பொருள் மலிந்து காணப்படுகிற நேரத்தில் இதுக்கு எதிராக யாரு போராட்டம் நடத்துவது? போதை பிடிச்சி ரோட்ல நின்று போதைப் பொருளை நிப்பாட்டுனா நின்றுமா? அப்படி நிற்கும்டா உலகத்தில் எவ்வளவு நல்ல அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த போதைப் பொருளை நிறுத்தியவர் யார் என்று இன்றைக்கு வீட்டுக்கு போய் கூகுள் பண்ணி பாருங்க. இந்த உலகத்தில் நிறைய புரட்சிகளை பார்த்திருப்பீங்க. ஜெர்மன்ல நடந்த புரட்சி என்ன? இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன். பிரெஞ்சு நிறைய ரெவல்யூஷன்ஸ் பார்த்திருப்பீங்க. ஆனா கூகுள் பண்ணி பாருங்க, போதைப் பொருள் ஆல்கஹால் ஃப்ரீ ஜோன், உலகத்தில் ஏதாவது ஒரு பகுதியை ஆல்கஹால் ஃப்ரீ ஜோன் ஆக்கிய. ஏன்னா இது அடிக்ஷன், இது அடிக்ஷன், பிரெயின் அடிக்ஷன். இது லேசில பாதுகாக்க இயலாது, கஷ்டம். இந்த அடிக்ஷன்ல இருந்து பாதுகாத்த ஒரு தலைவர் பேர் வருமாண்டா? வராது. ஆனா எங்க எல்லாருக்கும் தெரியும் அந்த தலைவர் ஹாத்தமுல் அன்பியா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்கள் எந்த அளவுக்குண்டா, ராத்திரி குடிக்காட்டி அவங்களுக்கு நைட் லைஃப் கிளப் இல்லை, நட்சத்திரத்தை பார்த்து குடிச்சிட்டு பொம்பளை ஆட விட்டு கவிதை படிச்சாதான் நைட்டுக்கு ஒரு வகையா இருக்கு. அரபுகளுடைய வாழ்க்கை அப்படிதான் இருக்கு. அவங்க பாலைவனத்தில் நைட் லைஃப் தான் வாழுவாங்க, அது அவங்களுடைய ராத்திரி வாழ்க்கை. அந்த வாழ்க்கையோட அவங்க நிக்கிற நேரம் அவங்க குடி போதையோட சேர்ந்து நின்றாங்க. வலா தக்ரபு ஸலாத்த வ அன்தும் சுகாரா, போதையோட நீங்க தொழுகைக்கு வராதீங்கப்பா, குடிச்சு போட்டு தொழுகைக்கு வராதீங்க. குடிச்சிட்டு தொழுகைக்கு வர்ற அளவுக்கு குடியோடு இப்படி நின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னாங்க? அல்லாஹ் வகை அறிவிச்சான், இன்னமல் ஹம்ர். அல்லாஹ் அந்த ஆயத்தை இறக்கிறதோட ஆயிஷா அம்மா சொன்னாங்க, குடம் குடமாக கொட்டினார்கள். மதீனத்து மகநகரத்தில் இருந்து, ஜசீரத்துல் அரபுல இருந்து ஆல்கஹால் ஃப்ரீ ஜோன் ஆச்சு. இந்த நாட்டில் எந்த ஒரு ஆய்வு பண்ணினாலும் நெஞ்ச நிமிர்த்து நம்ம முஸ்லிம் சமுதாயம் ஒரு இடத்துல நிற்கும். எந்த ஊர்லையும் இப்ப நிற்குமான்னு தெரியாது. எப்படி நிற்கும்? ரசூல் ஸல்லல்லாஹு 1400 ஆண்டு ஆச்சு. இன்றைக்கு இந்த வைன் ஸ்டோர்களில் போறவங்க மற்ற சமுதாயத்திலாம் கணக்கு போட்டு பார்த்தா எங்கால் தான் கம்மி, எங்கால் தான் கம்மி. வைன் ஸ்டோர்ல போறவங்க மற்றவங்க 80ன்னா நாங்க 20 தான். அந்த அளவுக்கு கம்மியானதுக்கு என்ன காரணம்? அன்றைக்கு நடந்த புரட்சி தான் காரணம். ஏன் எங்களுக்கு குடிக்க தோணாதா? மலையகத்தில் போனா அவன் குடிக்கிறான், இங்க வந்தா குடிக்கிறான், அதாவது கல்யாணத்தில் குடிக்கிறான்.
ஆனால் ஒரு சமூகம் குடிக்காம இருக்குதுன்னு அதுக்கு என்ன காரணம்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதை சரியாக எங்க வீட்டில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டி சுருக்கமாக ஒரு சில பதிவுகளை உங்களுக்கு மத்தியில் பதிவு செய்யலாம் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் விஷயம், இந்த போதை பொருள் எப்படி நமக்குள்ள வருகிறது? நீங்க நினைச்சிடாதீங்க இதெல்லாம் சாதாரண விஷயம் என்று. கவனமா கேளுங்க. உங்க மடியில உள்ள பிஞ்சு குழந்தை, இந்த கம்பெனிஸ் இருக்கிறாங்க, லைசன்ஸ் வாங்கிய கம்பெனிஸ், லைசன்ஸ் வாங்காத போதை பொருள், ரெண்டு பேருமே பறிச்சு எடுத்துட்டு போயிருவாங்க. எப்படி என்று கேட்டீங்களா? சாதாரணமா டொபாக்கோ கம்பெனி சிகரெட் விற்கிறாங்க. 100 பேர் இருக்கிறான்னு வைங்க, 100 பேருக்கு சிகரெட் விற்கிறான். வித்தா 20 பேர் செத்து போயிருவான். அப்ப அடுத்த வருஷம் அவனுக்கு 80 பேருக்கு தான் சிகரெட் விற்கலாம். கம்பெனி லொஸ்டா போயிடும். அதுக்கு அடுத்த வருஷம் 20 காலியா போனா 60 பேர் தான் இருப்பான். அப்ப என்ன பண்ணலாம்? இந்த டொபாக்கோ கம்பெனி என்ன பண்ணுவான் தெரியுமா? நீங்க நினைக்கிறீங்களா? படிக்காத முட்டாள் உட்கார்ந்து PhD முடிச்சு பிராடோல வந்து உட்கார்ந்து உங்க மடியில் உள்ள குழந்தைய பறிக்க திட்டம் போடுறான். அரசாங்கம் அந்த திட்டத்துக்கு தடை போடுது. மீடியா, ஸ்டேட் மீடியா சென்சர் போட்டுருவாங்க. சிகரெட்டுக்கு விளம்பரம் கொடுக்கலாமா? தடன்ட்டான். எந்த மீடியாலையும் சிகரெட்டுக்கு விளம்பரம் கொடுக்க இயலாது. அப்ப எப்படிப்பா அவன் புள்ளைய கவுறது? அவன் பல மில்லியன் செலவழிக்கிறான். நீங்க நினைக்கிறீங்க எதிரி பக்கத்தில் இருக்கிற எதிரியை தெரியாட்டி வீட்டுக்குள்ள கள்ளம் பாஞ்சி எடுத்துட்டு போக்காட்டின்னு தெரியாம போயிடும். இப்ப கல்ல இருக்கிறான் தான் ஜாக்கிரதையா இருப்போம். எங்க புள்ளைய திருறத்துக்கு வருகிறான், வீட்டுக்குள்ள வர்றான், தூக்கி எடுத்துட்டு போறான். நல்ல பிறக்கிற குழந்தைகள் சிகரெட்டோடு நிற்கிறார்கள். என்னப்பா? ஸ்ரீலங்கா அரசாங்கம் கொடுத்த ப்ரொஃபசர்மார்கள் 2 பேர் குளியாப்பட்டியில் ஆய்வு பண்றாங்க. என்ன நடந்துச்சு? 9ஆம் ஆண்டு பையன், அவன் போதைக்கு பொருள் பாவிக்கிறான். நிறைய அறிக்கை விட்டாங்க. அதே மாதிரி ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்டுச்சு கொரோனாவுடைய சீசன்ல. ஏன் ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்டுச்சு? இந்த நாட்டில் என்ன அப்படி ஆச்சுன்னு கேட்டா எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. கொரோனால லாக்டவுன், நாடு பூட்டியாச்சு, வாகனம் போகுது இல்லை, பள்ளிக்கு போனா இல்லை, ஸ்கூல் இல்லை, வீட்டில் இருக்கிறான். ஆனா போதை பொருளுக்கு அடிமையாகிற வீதாசாரம் கூடிட்டான். ஸ்கூலுக்கு போய் கொரோனா முடிஞ்சதுக்கு பிறகு டீச்சர்கிட்ட போய் கேட்டா 5ஆம் ஆண்டு பிள்ளை இப்ப 5ஆம் ஆண்டு மாதிரி இல்ல, பழைய 8ஆம் ஆண்டு பிள்ளை இல்லை, இப்ப எல்லாம் வித்தியாசமாயிட்டாங்க. அப்ப யாரு இந்த போதை பொருளுக்கு நம்ம பிள்ளை அடிமையாக்கின கல்லை யாரு? அதை கண்டுபிடிக்கணும். எப்படி எங்க வீட்டுக்குள்ள வந்தான்? ஹசரத் இல்ல, ஸ்கூல் டீச்சரும் இல்ல, பிரின்சிபலும் இல்ல, ட்ரிப்பும் போகல, ரோட்டும் பூட்டியாச்சு. யாரு வந்தா? கொரோனா பீரியட்ல எங்க நாட்டில் போதை பொருள் அதிகமா இருக்குதா இல்லையா? இருந்துச்சு. அதிகமா பாதிக்கப்பட்டாங்க. கடுமையா இல்ல இடத்துல ஸ்கூலுக்கு போனா எங்களுக்கு மோட்டிவேஷன் மைக்க தருவாங்க. பெரிய பெரிய ஸ்கூல்ல பிரின்சிபல்மார்கள் போதை பொருளை பத்தி பேசிட்டு மற்றதை பேசுங்கண்டாங்க. அப்படி ஒரு மிக பயங்கரமான ஒரு சிச்சுவேஷன் இருந்துச்சு. என்ன காரணம் நினைக்கிறீங்களா? இந்தியாவே அறிக்கை சொல்லுது, நாங்க சொல்ல தேவையில்லை. இந்தியாவில் எங்க நாட்டில் கிரிக்கெட் பார்ப்பாங்க கொஞ்சம். இந்தியாவில் அவங்களுக்கு படம் தான் வாழ்க்கை. படம் வந்துச்சுன்னா அதான் வாழ்க்கை. இந்த மாதிரி இல்லை, அவங்களுக்கு படத்தோடே வாழுவாங்க, நடிகரை தூக்கி வைப்பாங்க. இந்தியாவில் ஸ்மோக்கிங்க்கு அறிக்கை போட்டாங்க. 53%, 53% இந்த சிகரெட்டுக்கு புகைப்பிடிப்பதுக்கு காரணம் திரைப்படம். என்னன்னு பெரிய அவங்களுக்கு ஸ்டேட் மீடியா தடை போட்டுட்டான். ஸ்டேட் மீடியா தடை போட்டா ரூபாயில கொண்டு வந்து காட்ட இயலாது. சிகரெட்டை பத்தி சிகரெட்டை இது பண்ணணும்னா உளவியல் என்ன சொல்லுது? நீங்க பார்த்துருப்பீங்க, சித்தாலே பண்ணி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போட்டாண்டா ஒரு தடவை போட்டா போதும், 1 லட்சம் பல லட்சம் கொடுக்கணும். டிவியில் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குற நியூஸ்ல நீங்க சின்ன நினைக்கிறீங்களா? செகண்ட் கணக்கில் அவ்வளோ அள்ளி வைக்கணும். சூட் கேஸ்ல போய் அதை வைக்கணும். ஏன்னா எங்களுக்கு தெரியும் அட்வர்டைஸ்மெண்ட் என்ன கணக்கு போகும். அவ்வளவு பிரம்மாண்டமான கணக்கு கொடுக்கணும். அதையும் திருப்ப 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 சொல்றான் தெரியுமா? பிரெயின்ல அப்பதான் அது பதியும். நீங்க டூத் பேஸ்ட் கேட்க மாட்டீங்க, கடையில் போய் சிக்னல் கேட்பீங்க. டூத் பேஸ்ட் மறந்துடும். பல்லு துளக்கிறதுக்கு அந்த டூத் பேஸ்ட் இல்ல, சிக்னல் தாண்டி கேட்பீங்க. நீங்க பால்மா கேட்க மாட்டீங்க, மில்க் பவுடர் ஆங்கர் தாண்டி கேட்பீங்க. மைண்டுக்குள்ள கொண்டு போய் அப்படி ஊட்டி விட்டுறணும். அதனால திரும்ப 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 கொண்டாந்து காட்டுவான். லட்சத்தை கொடுத்துட்டான்னு வைங்க. அந்த டைம்ல டைகர் பாம் இருந்துச்சு, விக்ஸ் இருந்துச்சு, இந்தியாவில் இருந்து கொண்டு வந்து போட்டாங்க. சித்தாலேப்ப கொண்டாந்து காலையில மாலையில ராத்திரியில எல்லாம் சித்தாலேப்ப 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 விட்டா அந்த டைகர் பாமையும் காணும், விக்ஸ் பாமையும் காணும். சித்தாலேப்ப முன்னாடி வந்து நின்றுட்டு மைண்டில் அதான் போகும். இதே மாதிரி சிகரெட்டை கொண்டு வரலாமா? இப்ப யாரை பிடிச்சான்னு தெரியுமா? எங்க முஸ்லிம் சமுதாயத்தில் இதை தெரியாமல் நிற்கிறோம். எங்க பிள்ளைகள் யாரு கதாநாயகன் நாங்க சொல்றோமே,
அவனுக்கு படம் நடிக்கிறதுக்கு பல கோடி இருக்குது. அவ்வளவு மாஃபியாலே அவனும் ஒரு ஆள் தான். இந்த கதாநாயகன் சொல்றவன்லாம் இருக்கிறான் பாருங்க, இவெல்லாம் மாஃபியாக்குள்ள உள்ள ஆட்கள் இவங்கெல்லாம். அவனுக்கு கேமரா வச்சிருக்கான். ஒருத்தர் சிகரெட் குடிக்கிறான்னு வைங்க, முன்னாடி கேமரா வந்துட்டா கேமரா முன்னாடி சிகரெட் குடிப்பானா? அவனுக்கு சிகரெட் தேவை இருந்தாலும் வெயிட் வாரேன் இருக்கின்றவான், எக்ஸ்கியூஸ் மீ கொஞ்சம் நான் ஸ்மோக் பண்ணிட்டு வரேன், கொஞ்சம் கேமரா ஆஃப் பண்ணிட்டு வையண்டுவான். கேமரா முன்னாடி வந்து தூக்கி போடுறாங்கன்னு அர்த்தம் தெரியுமா? மைக்கா மைப்பெற்றல். நான் சிகரெட் குடிக்கணும், அது விளம்பரம் மாதிரி காட்ட மாட்டான். ஆனா படத்தில் சிகரெட் ஹைலைட் பண்ணுவான். அவன் போட்டோல கொண்டாந்து முன்னாடி சிகரெட்டை வைப்பான். அது கதாநாயகர் குடிக்கிற சிகரெட், விளம்பரம் இல்லை. அவன் ஏன் வாயில சிகரெட்டை வச்சான்? உங்க புள்ளைய டென்ஷன் ஆகுமா? இந்த குடி தம் அடி. காதல் தோல்வியா? அடிச்சடிச்சு காட்டுவான் காதல் தோல்வி. இவன் பார்த்துட்டே இருப்பான், அடின்னு சொல்ல மாட்டான். பார்த்துட்டே உள்ளவன் காதல் தோல்வியான அவன் கையில சிகரெட் எடுப்பான். சகோதரர்களே, குர்ஆனையும் சுன்னாவையும் பேசுகிற கூடிய நாம் நம்ம வீடுகளில் திரைப்படத்துக்கெல்லாம் தடை போட்டு வைத்திருக்கிறோமா? அது ஒரு காலம், அது ஹராம் என்று சொன்னோம், அசிங்கம் என்றோம், விபச்சாரம் என்றோம். இன்றைக்கு சர்வ சாதாரணம். அது ஒரு என்டர்டெயின்மெண்ட் தானே, பார்த்துட்டு போலாமே. என்டர்டெயின்மெண்ட் நம்ம புள்ளைய தூக்கிட்டு போகும் வரைக்கும் அது என்டர்டெயின்மெண்ட். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாம் பார்க்கிற இந்த காட்சியை பார்த்துட்டு ஒரு ரஜினிகாந்த் பார்க்குறீங்களா? பாருங்க, அப்புறம் சிக்கர் பண்ணுங்க, சொல்லிட்டு போயிடுவாங்களோ. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை பார்த்தால், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த கூத்தாடிகள் எல்லாம் பார்த்து நம்ம பொம்பளை புள்ளை முக்காடு போட்டு தலை, யாரு தலை? சிகரெட் அடிச்சு சமூகத்தை நாசமாக்குற அந்த கதாநாயகிய உசுரி ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்து. சகோதரர்களே, இதை பார்த்து நமக்கு கார்ட்டூன் வரைஞ்சா கோபம் வருவது, பெருமானாருக்கு ஏதாவது சொன்னா கோபம் வருவது. இந்த சமுதாயம் கண்ணு முன்னாடி துடித்து கொண்டு இந்த உம்மத் அந்த தன்னுடைய ரசூலுல்லாஹ்வுடைய அந்த வாழ்க்கை வழிமுறை இழந்து கொண்டிருக்கிற நேரத்தில் நமக்குள் அந்த வேதனை வரணும். இதுக்கு எதிராக என்ன நடத்தணுமோ அதை நாம் நடத்தி ஆகணும். அரசாங்கத்தோட சேர்ந்து என்ன செய்யலாம், மற்றபடி என்ன செய்யலாம் அதை செய்யணும். ஆனா அதுக்கெல்லாம் விட நான் ஒன்றை சொல்லுவேன். நான் சொன்னேனே, ப்ரூஃப் பண்றேன்னு சொன்னேன். ஆல்கஹால் ஃப்ரீ ஜோன் ஜஸீரத்துல் அரபுல ரசூலுல்லாஹ் உருவாக்கினாங்கன்றது இப்போ உங்களுக்கு ப்ரூஃப் பண்ண தேவையில்லை. அது இல்லாமலே போச்சு. அது எப்படி இல்லாம போச்சு என்று டொனால்ட் ட்ரம்புக்கும் தெரியாது, எவனுக்கும் தெரியாது, நெத்தன்யாவுக்கும் தெரியாது. அந்த அளவுக்கு அற்புதமாக இல்லாம போச்சு. அதை முதலில் எங்க குடும்பத்திலையும் எங்க சூழலையும் அதை நாங்கள் உருவாக்குறதுக்கு நியத்து வச்சால் இன்ஷா அல்லாஹ் எங்க கண்ணு முன்னாடி அந்த அற்புதத்தை நாம் பார்ப்போம். சகோதரர்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதற்குரிய வாய்ப்பை நமக்கு தருவார். அதனால் சொல்லுகிறேன், இந்த போதை பொருளை ஃபர்ஸ்ட் எங்க வீடுகள் உள்ள இந்த சைத்தானிய திரைப்படத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும். பார்க்கவே கூடாது. இது நீங்க பார்க்கிற நேரம் ஓ கதை தானே, நாடகம் தானே, அதுக்குள்ள உள்ள பூந்துருவான். மேல போட்டு சிகரெட்டை வாயில் எடுக்க ஒரு கணக்கு, இந்த மாதிரி எடுக்க ஒரு கணக்கு, போத்தலை உடைச்சு ஊத்த ஒரு கணக்கு. நீ தான் சொன்ன தீண்டாமையா ஒழிக்க போறாங்களா, மெடிக்கல் மாஃபியா ஒழிக்க போறாங்களா, எஜுகேஷன்ல சீர்திருத்தம். அதான் படத்துக்கு என்ன மகுடம் என்று கேட்டா, இந்தியாவின் ஊழலை ஒழிக்க போறோம், லஞ்சத்தை இல்லாமல் ஆக்க போறோம். லஞ்சத்தை இல்லாம ஆக்கிற பசங்க லஞ்சத்தை இல்லாமல் ஆக்க போய் சிகரெட்டை கொடுத்துருவாங்க. உனக்கு இப்படி ஊத்தி குடிக்கணும். இதை பார்க்கலாமா சகோதரர்களே? அதனால் இதுதான் கொரோனாவுடைய பீரியட்ல உங்க புள்ள கையில இருந்தது மொபைல் போன், அவர்கள் பார்த்தது சாதாரண திரைப்படம். உங்க மனசுல தோணுச்சு என்னமோ கதை பார்க்கிறாங்க, திரைப்படம் பார்க்கிறாங்க. தாய்மார்களே, அதிகமான டிவோர்ஸ் ஏன் திரைப்படம் தான் பார்த்தாங்க, வேற ஒரு குற்றமும் பண்ணாதீங்க. உங்க புள்ள படத்தை மட்டும் பார்த்தா போதும், கல்யாணம் முடிச்சு அவசரமா டிவோர்ஸ் பண்ணிடுவாங்க. ஏன் அப்படி நான் சொல்றேன் தெரியுமா? அமெரிக்கா அங்கலாய்க்குது. ஒரு சித்தாந்தம் தான் கொடுக்குறான், இன்ஜெக்ட் பண்ணி விட்டுறான் படத்தில். நாட்டில் ஒவ்வொரு சட்டம் வேணுமாண்டா பாராளுமன்றத்தில் வச்சு சட்டத்தை அமுல்படுத்துறதா இல்லை, அதெல்லாம் வரும். திரைப்படம் என்பது 4 விஷயத்தை சிம்பிளா கொண்டு வந்து தூவி விட்டுரும். எங்க பாருங்க, திரைப்படத்தில் என்னாச்சு, ஏன் அதிகமா டிவோர்ஸ் நடக்குது தெரியுமா? 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி உள்ள தாய்மார்கள் யோசிச்சு பாருங்க, அன்றைக்கு படிக்காதவன் கம்மி, டிவோர்ஸ் ரேஷியோ அதுவும் கம்மி. இன்றைக்கு படித்தவன் கூட, டிவோர்ஸும் கூட. அமெரிக்காவில் டிவோர்ஸ் நடந்து
இப்போ டிவோர்ஸ் இல்லாமல் போச்சு. சந்தோஷப்படாதீங்க, கல்யாணமே இல்லாமல் போச்சு. அதனால தான் டிவோர்ஸ் இல்லை. அவனுக்கு டிவோர்ஸ் பண்ண இயலாத அளவுக்கு கல்யாணத்தை நிப்பாட்டி போட்டு அப்படியே போய் மை பப்பின்றான், நாயை பிடிச்சிட்டு. அப்புறம் மரத்தை பிடிச்சிட்டு இதுதான் வாழ்க்கைன்றான். நீ தானேப்பா ஸ்பேஸுக்கு அனுப்புற, ரொக்கெட் அனுப்புற, மிசைல் என்ற குண்டு என்ற, அது என்னடா நாயை பிடிச்சிட்டு பப்பி மை டியர் என்றா? என்ன நடந்துச்சு உனக்கு? பைத்தியமாயிட்டான். என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, ஒரு சித்தாந்தத்தில் கை வச்சான். எங்களுக்கு எதிராக வச்சதுதான். பிரான்ஸ்ல ஹிஜாபு போட்டா அவனுக்கு எல்லாமே என்னவோ தப்பெல்லாம் இருந்துச்சு. இந்த கழட்டு தலையை மறைக்கிற அந்த பொம்பளை கழட்டு. நீ வீரியமா பேசின. உனக்கு தேவை காத்துமுல் அன்பியாவை நோவிக்க. உனக்கு தேவாது. டொனால்ட் ட்ரம்ப் தெளிவா பேசினான், இஸ்லாம் ஹேட்டாஸ் என்றான். அவன் தெளிவா பேசுறான் மேடையில், இஸ்லாம் இஸ்லாம் என்று அது எங்களை இதாக்குதுன்றான். தெளிவா கொண்டு வர இஸ்லாம். அவர்களுக்கு இஸ்லாம் என்றால் என்னென்று தெரிகிறது. அவர்கள் இஸ்லாமுடைய விரோதிகளாக நிற்கிறார்கள். கொஞ்சம் ஹிஜாப் வந்தா எவ்வளவோ ஃபேஷன் வருவது, ஒரு ஃபேஷனுக்கும் தடை வரல. தலையை மறைக்கிறது ஒரு ஃபேஷனா எடுத்துக்கோப்பா. நீ தான் ஹியூமன் ரைட்ஸ் என்று நிறைய பேசுறியே, அது ஏன் தலையை மறைக்கிறது ஃபேஷனா வராதுண்டா? அது இஸ்லாம். அவனுக்கு தெரியும் 1924க்கு முன்னாடி நீ என்ன அணுகுண்டு என்ன குண்டு வச்சாலும் கலாமுல்லா, இந்த வேதம் இந்த மண்ணில் வந்தால் அது யூரோப், அது முழு வேர்ல்டையும் அல்லாஹ்வுடைய கலாம் போய் நின்று ரோம பேரரசுகளை உடைச்சி அதை ஆட்சி செஞ்சதை அவங்க கண்ணால பார்த்தாங்க. முஸ்லீம்கள் ஒரு வில்லேஜில் இருந்து, ஒரு கிராமத்தில் இருந்து எழும்பி வந்து முழு உலகத்தை ஆட்சி பண்ணாங்க. பகதாதில் அவர்களுக்கு பல்கலைக்கழகம் இருந்தது. அவ்வளவு பிரம்மாண்டமான ராஜ்யங்களை நிலைநிறுத்தினார்கள். உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வித்தவுட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், எந்த ஒரு மிலிட்டரி பவரும் இல்லாமல் வேர்ல்டு மிக அற்புதமாக ஆட்சி பண்ணினார்கள். கலாமுல்லாஹ். அவர்களுக்கு தெரியும், முஸ்லிம்கள் என்றைக்காவது இந்த வேதத்தை எடுத்து அவர்கள் ஓத ஆரம்பித்து அவர்கள் நடைமுறைப்படுத்தினால் இந்த வானம் அவர்களுக்கு திறக்கப்படும் என்று அவர்களுக்கு தெரியும். இந்த பூமி அவர்களுக்காக வேண்டி கொடுக்கப்படும் என்று அவர்களுக்கு தெரியும். அவர்கள் பயப்படுகிறார்கள். அமெரிக்கன் பிரசிடென்ட்மார்களுக்கு, பெஞ்சமின் நெதன்யாவுக்கு இது தெரியும். அவர்கள் பயப்படுகிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எங்களுடைய அதாவது முஸ்லிம் சமூகத்துக்கு அவருடைய பவர் தெரியல. அல்லாஹ்வுடைய கலாம் என்றா என்னன்னு தெரியல. சகோதரர்களே, அவர்கள் முஸ்லிம்களுக்கு எதிராக கொண்டு வரணும் என்றதுக்காக வேண்டி ரிஜாலு கவ்வாமுன அலன் நிசா, ஆண்கள் தான் பெண்களை நிர்வகிக்கக்கூடியவங்க. அதான் இஸ்லாம் சொல்லக்கூடியது. இஸ்லாம் என்ன சொல்லுது? மாப்பிள்ளை கண்டக்டர், வைஃப் வந்து டாக்டர். டாக்டர் பெருசா கண்டக்டர் பெருசாண்டா? டாக்டர் தான் பெருசு. ஸோ பதவியை பார்த்து நீ கல்யாணம் முடிச்சிருந்தா அப்போ பரவாயில்ல. நீங்க எதுக்கு கல்யாணம் முடிச்சீங்க? உடல் பார்த்து. ஆம்பளை பொம்பளைனால கல்யாணம் முடிச்சா ஆம்பளை தான் பொம்பளையோட பார்த்தா வீரர், அதனால ஆம்பளை தான். இதை பார்க்கறது உடம்புல, தகமையில பார்க்கறன்னா நீ வேலைக்கு போயிட்டு பாரு. உன் வைஃப் பிரசிடென்டா, நீ பிரைம் மினிஸ்டரா, அது வேற. திருமணம் முடிப்பது அதை பார்த்தல்ல. ஒரு ஆணுக்கு பெண் வேணும், பெண்ணுக்கு ஆண் வேணும். அப்படி என்றால் ஆண் தலைவர். நம்முடைய நாட்டில் என்ன சொன்னாங்க? பீத்ரு மூலிக சமாஜ் என்றுவாங்க. வாப்பாவை மையப்படுத்தின ஒரு சமூகம். என்னாச்சு? சமத்துவம் என்று கொண்டு வந்தார்கள். ஆணும் பெண்ணும் சமன். உங்க புள்ள சும்மாதான் கதை பார்த்துச்சு. அந்த கதையிலையும் படத்திலையும் என்ன மச்சான்னு தான் அவன் தட்டினான். விளங்குச்சா? ஆம்பளுக்கு மரியாதை இல்லாமலே ஆக்கி போட்டான். இவவும் அதை மாதிரியே நடந்தா. ஆம்பளுக்கு சுப்பைகோன்னு ஒரு செக்ஷன் இருக்குது. அந்த சுப்பைகோ ஒன்னானா மட்டும்தான் அவன் குடும்பமே நடத்துவான். அது இப்ப சொல்ல போனா அது வேற டாபிக்கா போயிடும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, என்னாச்சு? 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி உள்ள பொம்பளை படிச்சிருக்கல, ஹஸ்பண்ட் வர்ற டைம்ல 10 புள்ளைய உட்கார வச்சுட்டு பாய விரிச்சு கறியெல்லாம் வச்சு சாப்பிடுங்கன்னு சொல்லி சாப்பிட போட்டு கொடுத்து பக்கத்துல உட்கார்ந்து சாப்பிடுவாங்க. அதுல கதை வேற சொல்லுவாங்க. அது தப்பு, ஆனா சொல்றேன். அவன் என்ன பண்ணுவான்? மாப்பிள்ளையை கொண்டு போய் வெத்தலையை கொடுத்துட்டு அப்படி பூசி பூசி கொடுப்பான். கொடுத்துட்டு அவன் சப்பி சப்பி இருக்க காட்டி இவன் மனசுல உள்ள எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிருவான். அவன் பாட்டுக்கு அவனுக்கு ஏன்னா ஒரு இவ பேசணும். சோ அவனுக்கு பேச விடாம இருக்கிறதுக்கு வாயில கொடுத்தா சப்பி சப்பி இருப்பானா. இவன் அத்தனையும் சொன்னா நாளைக்கு செஞ்சு தர்றேன்றானா. இப்படி ஒரு கதை சொல்லுவாங்க. நான் அதை விட்டுருங்க. ஆனா அவர்கள் என்ன பண்ணினார்கள்டா, இந்த மாதிரி ராத்திரிக்கு அவர்கள் வந்தா மாப்பிள்ளைக்கு கண்ணியம் கொடுத்தார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இதான் நல்லர்த்த இறைய சர்ரத்து கண்டார். அதாவது நல்ல மனைவி யாரு, நல்ல பெண் யாரு, அவர் உங்களை கண்டால் நீ மகிழ்வூட்டணும் என்றாங்க, சந்தோஷப்படுத்தணும். இன்றைக்கு உள்ள திரைப்படத்திலாம் காதல் ஜோடியை சேர்ப்பாங்க. எவனும் கல்யாணம் முடிச்சு வாழல. இந்த லவ் பண்றான் பாருங்க, இந்த காதல், இந்த நடிக்கிறவன் அவ்வளோ பேரும் டிவோர்ஸ்.
எவனுக்குள் ரியல் லைஃப்ல வாழையெல்லாம் இருக்குது. அந்த லவ்வை தான் ஊண்டி காட்டுவான். இஸ்லாம் சொன்னது அதுக்கு அடுத்தது. அல்லாஹ்வுடைய நல்லடியார், அதனால் சொல்லுகிறேன், இன்றைக்கு நாம் நியத்து வைக்கணும். இந்த திரைப்படம் எங்க வீட்டில் இந்த முசீபத்தால என்ன நன்மை வரப்போகிறது, எங்க அண்டை வீட்டாருக்கு போய் சொல்லிக் கொடுக்கணும். வேணாம், உங்க புள்ள கண்ணு முன்னாடி அழிஞ்சிரும், இவன் எல்லாம் கூத்தாடி சைத்தான்கள், இவன் எல்லாம் உங்க கல்புல, உங்க பிள்ளைகள் கல்புல வரக்கூடாது. உங்க பிள்ளைக்கு யார் ரோல் மாடலா வரணும்? ஹாத்தமுல் அன்பியா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காட்டு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால் இந்த உலகத்தில் இந்த போதை பொருளை நாம் எடுத்துக்கொண்டா, இதுதான் நம்ம நாட்டில் இப்ப இந்த சோசியல் மீடியாவால இப்படிதான் பரவுது. நீங்க நினைச்சிடக்கூடாது இப்படிதான் கேஜி அடிக்கிறேன்னு காட்டும், அந்த வீடியோலாம் வராது, அதெல்லாம் வராது. அது எப்ப வரும்னா, இளைஞர்கள் அவர்கள் தான் பலமானவங்க. ஒரு இளைஞனை பொறுத்தளவில் அவன் இங்கேருந்து கடைக்கு பான் வாங்க போகணும்னா 8 பேர் போவாங்க. வரப்போக்கில் ரொட்டி வாங்கிட்டு 4 ரொட்டி தான் வாங்கியிருப்பான், 8 பேர் 4 ரொட்டி எடுத்துட்டு வருவான். அதே ஒரு 50 வயசுல அந்த 8 பேரை காண்டா, எங்க போங்க கூட்டாளி எல்லாம்டா, இவருக்கு காலை இழுத்து நடக்கலாம் போயிருக்கு. கடைக்கு போயிட்டு வருவார் தன்னந்தனிய. அல்லாஹ் இளமையை பலமாக்கி இருக்கான். அந்த இளமையில அவங்க உடம்பும் பலம், அவங்கள உள்ள உசுறு கொடுக்குற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் மார்க்கில் இருப்பாங்க. காலம் போக போக முடி நரைக்க நரைக்க மெல்ல 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 உலகத்திலேருந்து அவர் ஒதுங்கி அறுப்பட்டு எல்லாம் போயிடும். ஸோ அந்த பலமான நேரத்தில் இளமையில் ஒரு லீடர்ஷிப் வரும். எப்படி லீடர்ஷிப் வரும் தெரியுமா? இளைஞர்கள் ஒரு டீம் இருக்கிற நேரத்தில் மூஞ்ச பார்த்து பொடியை பார்த்து அப்படி லீடர்ஷிப் கொடுக்க மாட்டாங்க. அந்த இளைஞர்களுக்குள்ளே அவங்களை அறியாமலேயே அவங்க பிரசிடென்ட் செக்ரட்டரி என்று போடாமல் ஒரு ஆள் லீட் பண்ண வச்சிருவாங்க. எப்படி என்றா, சாதாரண பறவைகள் பறக்கிறத பார்த்துருப்பீங்க. கூட்டமா ஒரு பறவை முன்னாடி பறக்கும், இப்படி லைன பஸ்ஸு இந்த விமானம் மாதிரி பறவைகளை பறக்கிறத பார்த்துருப்பீங்க. அந்த பறவை எங்களுக்கு ஷோ காட்டல, அந்த பறவைகள்ல ஒரு முன்னாடி போற பறவை வீரியமா காத்த விரிக்குது. காத்து அந்த மாதிரி தொலைச்சு முன்னாடி போற நேரம் பின்னாடி உள்ள பறவைகளுக்கு ரெஸ்ட் எடுத்து போறதுக்கு சான்ஸ் கிடைக்குது. அப்படியே டயர்டாகிற பறவை பின்னாடி வந்து இங்கால ஒரு ஆளை முன்னாடி போட்டுரும், அப்படியே அது போகும். இந்த மாதிரி ஒரு லீட் பண்ணி கொண்டு பறவைகள் ஒரு டீம் எடுத்துட்டு போறதை பார்ப்பீங்க. இதை மாதிரி தான் இளைஞர்கள். அந்த இளைஞர்களுக்கு பேசுவதற்கு ஏதாவது தேவை, அவங்களுக்கு ப்ரொஜெக்ட் வேணும். ப்ரொஜெக்டை யாரு கொடுக்கிறது தெரியுமா? இந்த மீடியா கொடுக்குது, சோசியல் மீடியா கொடுக்குது. அவங்களுக்கு எப்படி நடக்கணும்? சாதாரணமாக இளைஞர்கள் ரொம்ப வெட்கப்படுவாங்க தெரியுமா? யுவதிகளும் இளைஞர்களும் ரொம்ப வெட்கப்படுவாங்க வயோதிபர்களை விட. ஆனா அந்த இளைஞர் ஃபேஷனோட நடக்கிற நேரம் வெட்கப்பட மாட்டான். ஒரு பொடியன் வீட்டுக்குள்ள வரான்னு வைங்க, எப்படி வருவான் பாருங்க பார்ப்போம். ஒரு பொடியன், நீங்க எல்லாம் வீட்டில் பேசிட்டு நிற்கிற நேரம் ஒரு பொடியன் அப்படியே இப்படி வருவாங்களா? கொஞ்சம் கூனி குருவி ஒரு மாதிரியா போவார். அந்த வெட்கம் இருக்குது. ஆனா இந்த டெனிம் இங்கால பிச்சு அங்கால பிச்சு இப்படி உடைச்சு எதெல்லாம் பண்ணி கொடுப்பான். அவனுக்கு வெக்கம் வராது. வெக்கம் இல்லையான்னு கேட்டா வெக்கம் இருக்குது. அவன் உடுத்த ஷர்ட் எடுத்து அயன் பாக்ஸை வச்சு உடுப்பாட்டி அனுப்புங்க பார்ப்போம், அப்படியே பொட்டிடுவான். இது எப்படி உடுத்துட்டு போறது? அதே ஓட்டத்தாம்பா இங்கேயும் இருக்குது. உன் டெனிம்ல 4 ஓட்டை இருக்குது கூடையாவே, இதை மட்டும் இல்லை இங்கே இருக்குன்னு சொன்னா, ஏன் கதாநாயகர் இப்படி ஒட்டி இப்படியே அயன் பாக்ஸை வச்சா நான் அயன் பாக்ஸை வச்சுட்டு தைரியமா போவேன். அவங்களுக்கு வேணும் முன்மாதிரி. வெட்கம் இருக்கிறது, அவர்களுக்கு மானம் இருக்கிறது, அவர்கள் நல்லவர்கள் இளைஞர்கள். அவர்களுக்கு தேவை லீடர்ஷிப். அவர்கள் அதை கேட்கிறார்கள். இந்த சமூகம், இந்த உம்மத் அதற்கான வழிகாட்டல் கொடுக்கப்பட வேண்டியிருக்கிறது. சகோதரர்களை, இந்த மாதிரியான மஜ்லிஸ்கள் ஏன் தேவை தெரியுமா? அந்த இளைஞர்கள் இங்கே அழைக்கப்பட வேண்டும். சூறாவளியை விட வேகமாக இந்த நாட்டில் அவர்கள் தாவாவை கொண்டு போய் சேர்ப்பார்கள். அந்த இளைஞர்கள் இந்த நாட்டு மூளை முடுக்குகளில் தைரியமாக கொண்டு போய் இந்த சத்தியத்தை கொண்டு போய் சேர்ப்பார்கள். இந்த தீனை அவர்களிடம் அழகாக கொடுத்தால், இந்த கயவர்கள் யார் என்று காட்டி கொடுத்தால், நம்முடைய இளைஞர்களை காப்பாற்ற வேண்டும் போதையில் என்று சொன்னால் அவர்கள் மிக அழகாக செய்வார்கள். பிரச்சனை அவர்களுக்கு வழிகாட்டுவதற்கான இடம் இல்லாமல் போய்விட்டது. எங்களுடைய தவாக்கள் முடக்கப்பட்டு விட்டது. அண்மை காலத்தில் ஏற்பட்ட பாதிப்புகளால் இது முடங்கி இருந்தது. மாஷா அல்லாஹ், யூடிஜே என்ற பேனருக்கு கீழே பேசினத்துக்காகவே விசாரணை. இவர் ஏன் கூப்பிட்டு கேட்டான், யூடிஜே கீழே பேசியிருக்கிற என்ற நாட்டில் தடை செய்யப்பட்ட அமைப்பு. அல்லாஹ் வீரியத்தோடு யூடிஜே பேனர் அல்ல, யூடிஜே என்று சொல்லி பேசுற அளவுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை திரும்ப கொண்டு வந்து வைத்திருக்கிறான் என்று சொன்னால், அல்லாஹ் இன்னும் வீரியமாக நட என்றுதான் நமக்கு சொல்கிறார். நாம் குற்றமற்றவர்கள் என்று இந்த நாட்டுடைய நீதிமன்றம் நமக்கு சொல்லியிருக்கிறது என்று சொன்னால், வீரியத்தோடு நம்முடைய பாதையிலே நாம் நடை போட வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நம்முடைய குடும்பத்தை நாம் பாதுகாக்க வேண்டும்.
அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரை நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் சொல்கிறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி என்று சொன்னால், அதாவது போதைப் பொருள் சம்பந்தமாக எனக்கு தரப்பட்ட நேரம் முடிவடைகிறது. கொஞ்ச நேரம் தான் நீங்களும் போகணும், சாப்பிடணும். என்றாலும் சகோதரர்களே, இது இந்த தலைப்பு உணர்வாக பேசுவதற்கு தரப்பட்ட தலைப்பு. புரிந்து விளக்கம் பெறணும்டா அது ப்ரொஜெக்டர் போட்டு தான் காட்டணும். என்ன நடக்குது, பிரெயினுக்குள்ள என்ன ஆகுது, என்னெல்லாம் நடக்குது. இந்த ஐஸில் அடிமையானதுக்கு பிறகு இன்னொரு 10-15 ஆண்டுகளாக போல இந்த உம்மத்தில் மிக சோகமான விஷயங்கள் கேள்விப்படலாம். அல்லாஹ் பாதுகாக்கணும். தற்கொலைகள் ஆங்காங்கே அதிகமாக கேள்விப்படலாம். அந்த அளவுக்கு பயங்கரமான கிறிஸ்டல் மித் என்ற போதைப் பொருள் அந்த அளவுக்கு பயங்கரமானது. டோப்பமைன் என்ற ஹோமோன் சுரப்பி 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 ஒரு டைம்ல அதற்கு பிறகு ஆண்மை இல்லாமல் போனதுக்கு பிறகு, வாழ்க்கையில் விரக்தி வந்ததுக்கு பிறகு அதிபயங்கரமான நிலைமைக்குள் மனிதன் தள்ளப்பட்டுருவான். ஸோ இவைகளெல்லாம் நாம் பாதுகாக்க வேண்டியிருக்கிறது. நம்முடைய அதாவது போலீசாரிடம் போய் சொல்லி அவர்களையும் கூட்டிட்டு வந்து நாட்டில் நீங்க சேவை செய்யலாம், பிரச்சனை இல்லை. ஆனா முஸ்லிம் உம்மத் இதை எப்படி பாதுகாக்கலாம், எங்க குடும்பத்துக்குள்ள வராமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யலாம்? சகோதரர்களை, அதை சுருக்கம் காரணமாக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், இந்த தீனை கொண்டு போய் கொடுக்கணும். எப்படி கொடுக்கணும்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரசூலுல்லாஹ்ட்ட ஒரு ஆள் வந்து கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், எனக்கு ஒரு உபதேசம் பண்ணுங்க, நான் யார்கிட்டையும் கேட்கக்கூடாத அளவுக்கு ஒரு உபதேசம் பண்ணுங்க. குல் ஆமன்து பில்லாஹ், ஆமன்து பில்லாஹ்னு சொல்லுமா. எங்க பிள்ளைக்கு ஆமன்து பில்லாஹ்னு சொல்ல தெரியுது. ஆமன்து பில்லாஹ்னு என்னன்னு தெரியுதா? இந்த ஏரியாவில் என்னுடைய கொள்கை சகோதரர்களே, எத்தனை புள்ள டீப்பா இஸ்லாத்தை படிக்குது. டீப்பானா கிளாஸ் போய் சொல்லி கொடுத்து அதை சொல்லல, ஆமன்து பில்லாஹ் படிச்சு கொடுக்கிறது இஸ்லாமிக் சிலபஸ்ல சரி, அதுதான் செய்யலாம். ஸ்கூல்ல படிச்சு கொடுக்கறவங்க சிலபஸ் படிச்சு கொடுக்கணும், அவங்க கரெக்ட் பார்ப்பாங்க, சரியா சரி போடுவாங்க, பிள்ளை போடுவாங்க, அது சரி. அதுதானா தூய்மையான தீன் என்று கேட்டா அது தீனின் ஒரு பகுதி. இந்த மாதிரி மஜ்லிஸ்கள் எல்லாத்தையும் திறந்து விட்டு குடும்பத்தோட வந்து உட்காரணும். இந்த மஜ்லிஸ்ல ஒரு தாய் ஒரு விதத்தில் சொல்லுவார், இன்னொரு தாய் இன்னொரு விதத்தில் சொல்லுவார், இன்னொரு செய்தி போய் சேரும். ஒவ்வொரு விதத்திலையும் அது வருகிற நேரத்தில் உங்க பிள்ளையுடைய கல்புல போய் செட் ஆகும். அப்பதான் கபர் என்று சொன்னா அவனுக்கு வேர்த்து வடி, மறுமை என்று சொன்னா அல்லாஹ்ட முன்னாடி நிக்கணும் என்று பயம் வரும். இன்றைக்கு அதிகமான முஸ்லிம்கள் மறுமையில பார்ப்போம் என்றா பார்ப்போம் என்கிறார்கள், அப்ப பார்ப்போம்ன்றாங்க. கபர் என்றாது அப்ப பார்ப்போம் என்றாங்க. கபர் என்பது சகோதரர்களே, அந்த இடம் எவ்வளவு பயங்கரமானது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாது பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு கபரில் வைத்துவிட்டு ஸலூலஹு தஸ்பீத், அவர் மன உறுதிக்காக துஆ கேளுங்கள். அல்ஆன், இப்பொழுது நான் பார்க்கிறேன் அவர் விசாரிக்கப்படுகிறார். ரசூலுல்லாஹ் சொன்னார்களே, என்னையும் உங்களையும் ஒரு நாள் கபரில் வச்சு அப்படி விசாரிக்கப்படுகிற நேரம், அது நடந்த பிறகுதான் நம்புவோமா? அபூஜகல் மாறி உத்துபா மாறி நடந்த பிறகு ரசூலுல்லாஹ் போய் செத்ததுக்கு பிறகு கேட்கிறாங்களே, ஹல் வஜத்தும் மா வஅத ரப்புக்கும் ஹக்கா, உம்முடைய ரப்புடைய வாக்குறுதி உண்மைன்னு இப்ப புரியுறியா? செத்து போயிட்டான். ரசூலுல்லாஹ் இப்ப போய் கொஸ்டின் கேட்கிறாங்க, இப்பயாவது புரியுறியா? உமர் பின் கத்தாப் கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், செத்த பணத்தோட பேசுறீங்களே, அல்ஆன் யஅலமூன், உமரே இப்பொழுது புரிகிறார்கள். தாமதமாக கூடாது சகோதரர்களே, எங்களுடைய கபருடைய விசாரணை உண்மை, மறுமையில அல்லாஹ்வுடைய சன்னிதானத்துக்கு முன்னாடி நிப்பாட்டப்படுவது உண்மை. எங்க புள்ள நம்புதுன்னு நினைக்கிறீங்களா நீங்க? இத ஆமன்து பில்லாஹ்னு சிலபஸ்ல உள்ளதை சொல்லி கொடுத்துட்டு எக்ஸாமுக்கு 100க்கு 100 எடுத்தா நீங்க கிராஜுவேட் ஓகே நம்பிடுமா? அதுக்கு தான் மஜ்லிஸ் வேணும், அதுக்கு தான் ஜமாத் வேணும். துண்டு துண்டா பிரிஞ்சு குல்லு இஸ்பின் பிமா லதைஹிம் ஃபரியூன், ஒவ்வொரு துண்டா பிரிஞ்சு நான் இந்த ஜமாத் நீ இந்த, அதுக்கு இல்லை. இது ஜமாத் எதுக்கு வேணும் தெரியுமா? உட்காருங்க, அல்லாஹ் படிப்போம், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை படிப்போம், குர்ஆனை படிப்போம், மக்களை மன்னிப்போம். இதற்கு தேவை அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. இந்த ஜமாத்துகள் இதுக்கு தேவை. அதனால் சொல்லுகிறேன், இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம பிள்ளைக்கு படிச்சு கொடுக்கிறது எப்ப? இந்த மஜ்லிஸுக்கு நீங்க கொண்டு வந்திருக்கிறீங்க. எத்தனையோ சகோதரர்கள் வெளியே நிற்கிறாங்க, வருவாங்க, கவுன்சிலிங் பண்ணுங்களே பிள்ளைய பாதுகாக்க. சவுல அள்ளி கொடுங்க, அள்ளி கொடுங்க. இந்த நாட்டின் மிக பிரம்மாண்டமான பிரச்சனைக்கு பிறகு திரும்ப தலைவு தூக்கி இருக்கிறோம். வீரியமான முறையில் இந்த நாட்டிலே தவா களத்தில் துடிச்சு
இந்த பிரச்சாரம் செய்வதற்காக வேண்டி அள்ளி கொடுங்க. நான் யூடியூப்லாம் இல்லை, அதையும் சொல்லிக் கொள்றேன். எந்த ஜமாத்திலையும் நான் இல்லை. அதாவது நான் பேச்சாளராக வந்திருக்கிறேன் தவிர கொடுங்க. எல்லா ஜமாத்தினர்கள் செய்யணும், அவர்கள் தன்னுடைய பங்களிப்பை செய்யணும். இந்த நாட்டில் அவர்கள் அந்த இதை பண்ணணும். அதனால் அல்ஹம்துலில்லாஹ் இதெல்லாம் பெரிய வாய்ப்பு. வெளிநாடுகளில் போனா 1000 சொல்றான், 500 கிலோமீட்டருக்கு அங்கால வரணுமா ஜும்மா தொழுறதுக்கு, சவுரில் பேசிட்டு போறதுக்கு. சுப்ஹானல்லாஹ், எட்டி பார்த்தா பள்ளி. அவங்கெல்லாம் பார்க்கிற நேரம் கண்ணீர் வடிக்கிற நிலைமை. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் இப்படி ஒரு வேதத்தை, இப்படி ஒரு மார்க்கத்தை நிச்சயமா அல்லாஹ் கேட்பான். அதனால் குர்ஆன் மாஷா போய் ஓதுறாங்க. எங்க புள்ள ஓதுதே, அல்ஹம்துலில்லாஹ் ஓதணும். அல்லாஹ்வுடைய கலாமை ஸையினுல் குர்ஆன பி அஸ்வாதிக்கும் ஃபைன்ன ஸௌத்தல் ஹஸன யஸீதுல் குர்ஆன ஹஸனா. குர்ஆனை அழகிய குரலில் ஓதுங்கள். அழகிய குரல் என்பது குர்ஆனை இன்னும் அழகுபடுத்தும். அதுக்காக ஹா ஐன் கைன் ஃபா காஃப் உச்சரிச்சு மட்டும் பத்தாது. குர்ஆன் கல்புக்குள் இறங்கணும், அது உள்ளுக்குள்ள போகணும், கண்ணை கலங்க வைக்கணும். அதை குர்ஆன் மதரசால் மட்டும் முடியாது. உணர்வுபூர்வமாக பேசக்கூடிய மஜ்லிஸ்களில் உங்க புள்ள வரணும், அந்த மஜ்லிஸ்கள் நடைபெறணும். அன்றைக்கு புக்கோட பேனாவோட வந்து உட்கார்ந்து குர்ஆன் கிளாஸுகள் நடத்தினார்கள். நாமெல்லாம் சின்னது. அப்படித்தான் இந்த பகுதிகளில் இந்த தாவா வளர்ந்தது. அது இன்றைக்கு இவ்வளவு மக்களை சம்பாதித்திருக்கிறது என்றால் அது மெல்ல மெல்ல மழை துளிகள் மாதிரி வந்தது. சகோதரர்களே, போதைப் பொருளை ஒழிக்க போட்டு சிகரெட்டை பறிச்சு மட்டும் சரி வராது. கல்பு ரசூலுல்லாஹ் செஞ்சது என்ன? ஒரே ஒன்று தான் அல்லாஹ் சொன்னான், நிப்பாட்ட ஹராமன்ட்டான். ஹராமன்ற உடனே அவ்வளவு பேரும் கட்டுப்பட்டாங்கண்டா. இன்றைக்கு போய் அவன்கிட்ட சொல்லி பாருங்க, ஹராமண்டு கட்டுப்படுவாங்களா? பிரச்சனை ஈமான் கொண்டிருக்கிறோம், நாவால் ஈமான் கொண்டிருக்கிறோம். எங்க கல்வி ஈமான் கொள்ளவில்லை. நாங்கள் கல்பால் ஈமான் கொண்டாலும் எங்க பிள்ளையுடைய கல்வி ஈமான் கொண்டிருக்கிறதா? நரகம் என்றா பயம் வருவதா? சொர்க்கம் என்றா ஆசை வருவதா? மத்தாவுல் குரூர், நாங்க கட்டி போற பில்டிங்கை பார்த்து இதுதான் வாழ்க்கை நினைக்கிறாங்க, இப்படிதான் வாழ நினைக்கிறாங்க. இது இல்லப்பா, அதுதான் வாழ்க்கை. கபருக்கு போறோம், இது அற்பம், இருக்க காட்டி இதில் நன்மை செய்வோம் என்று சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு ஜமாத்தாக நாம் இருக்கணும். அல்லாஹ் அப்படின்னு. அதனால சொல்றேன், சுப்ஹானல்லாஹ், இந்த மாதிரி நீங்க கிளாஸஸ் நடத்தணும், பயான் நிகழ்ச்சி நடத்தணும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஏன்னா உங்களுக்கு நிறைய பணம் தேவைன்னு சொன்னாங்க வெளியில இருந்து. அதனால உங்களுக்கு ஏதாவது கூடுதலாக கொடுக்கறது, இப்போ கொடுக்குறோங்க, இப்போ கொடுத்துருங்க. கூடுதலாக கொடுக்க இருந்தா அல்ஹம்துலில்லாஹ் அள்ளி கொடுத்துருங்க. ஏன்னா நிறைய இதுக்கு முன்னாடி மாலையை கலட்டி இதெல்லாம் கலட்டி போட்டவர்கள் அல்லாஹ் கொடுத்து வச்சால். இன்றைக்கு அல்லாஹ் நான் ஜனாசால வச்சு பார்த்தது, அவர் உழைச்சாரு உழைச்சாரு உழைச்சாரு. சுப்ஹானல்லாஹ், இன்றைக்கு கண்ணு முன்னாடி பார்த்தோம். சுப்ஹானல்லாஹ், கொள்கை சவுடைய கண்கள் எல்லாம் கண்ணீர். என்ன நிறைய ஜனாசாக்கள் போயிருப்போம், அழமாட்டாங்க, அழுகிறதா பார்த்து அழுது துவா கேட்டார்கள். சுப்ஹானல்லாஹ், பாக்கியமா ஹுஸ்னுல் வெளிப்படையா சொல்றேன், வெளிப்படையாக எப்படி போயிருக்கிறார் நினைக்கிறீங்க நீங்க? ஃபஜ்ர் தொழுதுட்டு வேலைக்கு போயிருக்கிறார். வேலைக்கு போற நேரம் இடையில போற இடத்துல நெஞ்சு வலி வந்துட்டு அவருக்கு நிமோனியாக்கு திரும்பி இருக்குது. வந்தா ஊருக்கு ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகுறதுக்கு வர முடியாத அளவுக்கு இடையில நின்றுட்டார். அந்த ஆஸ்பத்திரியில் நிற்கிறவர் அங்க இருந்து கெஸ்ட் ஐட்டிஸ்க்கு ட்ரீட் பண்ணி கொஞ்சம் முத்திட்டு அடுத்ததுக்கு அனுப்பிட்டாங்க. அதுல இது சகோதரெல்லாம் போய் பார்த்திருக்கிறாங்க. இங்க இருந்து காட்டிட்டு இந்த கிழமை ரஷ்மி ஷாஹித் அமீனி மௌலவி அவர்கள்ட்ட ஜும்மா சொல்லிருக்கிற ரஷ்மி மௌலவி வருவாரு ஜும்மா. சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ், மௌத்தாகின சகோதரருடைய கடைசி உட்கார்ந்து சொல்றானா, இன்னொரு சகோதரர் பேசின கையால காட்டுறானா. பள்ளி எப்ப நான் போனாலே பள்ளியில இதை செய்யணும், அதை செய்யணும், இதை செய்யணும், இப்படி பண்ணணும். சுப்ஹானல்லாஹ், அதே உணர்வாக 2 மணிக்கு பஸ்ல போன எழும்பி பஸ் வர முன்னாடி நின்றுவாரு. தூக்கத்தை தொலைத்து விட்டு ரஹ்மானுக்காக வேண்டி பணிபுரிந்த அடியார். அவரை பத்தி கடைசியில் ஒரு உரை நிகழ்த்துற நேரம் அவருடைய போட்டோவை தேடி தேடி பார்த்தா எங்கேயும் போட்டோ இல்லை. எல்லா வேலையும் பண்ணிட்டு ஒரு இடத்துல அவர் போட்டோ இல்லை, ஒரு இடத்துல முன்ன வர மாட்டார். அவ்வளோத்தையும் செய்து விட்டு இன்றைக்கு அந்த ஊர் அவருடைய இழப்பை பார்த்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு 16 ஆண்டுகளுக்கு முன்னாடி அவருடைய தவாவை நான் சொல்லுகிறேன். எந்த அளவுக்குண்டா, அப்போ ஒரு ஆஸ்பத்திரிக்கு ஒரு வேலையில் ஈடுபடுறார்.
அவர் பள்ளியில மட்டும் பயான் இல்லாம பிரெக்னன்ட் தாய்மாரெல்லாம் ஒன்று சேர்த்து அங்கேயே பயான் கொண்டு போனார் 16 வருஷத்துக்கு முன்னாடி. எனக்கு நல்ல ஞாபகம். அட்டாள சேனையில பெரிய பிரெக்னன்ட் தாய்மார்களுக்கு அவங்களுக்கு இதை சொல்றதோட மார்க்கத்தை சொல்லுங்க. எப்படி யூசுப் நபி சிறைச்சாலைக்குள்ள போய் கனவுக்கு விளக்கம் சொல்றதோட சிறுக்க உடைச்சார்களோ, இதுதான் தீன் என்று சொன்னார்களோ, சுப்ஹானல்லாஹ். அந்த உணர்வு சகோதரர்களே அது வேண்டியிருக்கிறது. போதை காணாமலே போகும். எந்த பணத்தாலும் போதை அளிக்கிறாது. அதுல மற்ற அது என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு சொல்ல டைம் இல்லை. அந்த போதையை அளிக்கிறதாக இருந்தால் அது இஸ்லாத்தால் மட்டும்தான் முடியும். சுப்ஹானல்லாஹ். அந்த அளவுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தந்திருக்கிறான்டா, எங்களுக்கு அது மட்டும் தான் மீய போகுது சகோதரர்களே. அதனால சொல்றேன், இவங்க பணி வீரியமா நடக்கணும்டா. மற்ற எல்லா ஜமாத் எல்லாம் வீரியமா நடக்கணும்டா. அள்ளி 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 கொடுங்க, உங்களால கொடுக்க ரகசியமா கொடுங்க. அது வல்லாஹி உங்க கபருக்கு அதை நீங்கள் பார்ப்பீங்க, நேரடியா பார்ப்பீங்க. அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் அந்த சுவர்க்கத்துடைய மனத்தை உங்களுக்கு கொண்டாந்தா காற்ற நேரம் நீங்க என்ன கொடுத்தீங்களோ அதை நீங்க பார்ப்பீங்க, நீங்கள் உணர்வீர்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா அந்த பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் தரணும். அதுக்குரிய இதுதான் இந்த சபை கூட இன்ஷா அல்லாஹ் மறுமையில சாட்சி சொல்லும். நாம் அல்லாஹ்வுக்காக உட்கார்ந்து இருக்கிறோம், வேற ஒன்றும் இல்லை. அமைதியா இங்க எதுக்கு உட்கார்ந்து இருக்கிறோம்? ரப்புல் ஆலமீனுக்காக உட்கார்ந்து இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உங்க பிள்ளைகளை கூட்டிட்டு நான் ஆச்சரியப்படுறேன். பிள்ளைய கூப்பிட்டு கேட்டா அல்லாஹ்வை நம்புறேன்னு எப்படி நம்புறேன்னு தெரியல. கொள்கைவாதி பிள்ளைகள் சில ஊருக்கு போய் அந்த பிள்ளைலாம் உட்கார வச்சு பேசுற நேரம் எப்படி நம்புறேன்னு தெரியல. அல்லாஹ்வை நம்புற விதம் இருக்கிறது. அதுக்கென்று எவ்வளவு சுப்ஹானல்லாஹ் நபியுடைய அதாவது நபித்துவத்துக்குரிய அடையாளங்கள் என்று தனிய அல்லாஹ்வை நம்புறதுக்கு ஒரு சில அறிஞர்கள் விஞ்ஞானத்தை கொண்டு வந்து வைப்பாங்க. குர்ஆன் உண்மைன்னு காட்டு வரலாறு கொண்டு வந்து ஒவ்வொன்று வைப்பாங்க. இந்த முஸ்லிம் சமுதாயம் போரை கொண்டாந்து வைக்குது. போர் பல அறிஞர்கள் போரை இந்த போரை முன்னாடி வச்சா எல்லாம் சரண்டர் ஆயிரும். அவ்வளவு அற்புதத்தை அல்லாஹ் அதுல வச்சிருக்கிறான். இந்த ரசூலுல்லாஹ்வுடைய நம்பிக்கையில போர் எத்தனை பிள்ளைக்கு என்னன்னு தெரியுது. அல்லாஹ் என்ன செஞ்சான் தெரியுமா? சொல்லி கொடுத்தீங்களா? இந்த அதாவது கொண்டு போங்க பயானுக்கு. போதை பொருள் அழிக்கிறேன் போய் சிகரெட் பறிச்சு சரி வராது, உட்கார வைங்க. அல்லாஹ் எப்படி கொண்டு வரான் தெரியுமா இஸ்லாத்தை? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். எப்படி முஹம்மது ரசூலுல்லாஹ் நம்புறது? பொய் நபிமார்கள் வருவாங்களே, கண்ணை பத்தி முஹம்மது ரசூலுல்லாஹ் நம்ப இயலாது. பொய் நபிமார்கள்ட்ட உண்மையான நபியை பிரிச்சு காட்டணும். எப்படி? அல்லாஹ் பளிச்சென்று பிரிச்சு காட்டுறான். அவர்கள் எல்லாம் சான்றோட வந்தாங்க. எப்படி பிரிச்சான் தெரியுமா? அது உங்க புள்ள படிக்கணும். பத்ர படிச்சா அடடா, உஹத படிச்சா இஸ்லாத்துல நடந்த போர்களை சொல்லுங்கன்னா அதை சொல்லிட்டு போவாங்க. பத்ரை டீப்பா படிக்கணும், உஹத டீப்பா படிக்கணும். ரசூலுல்லாஹ் அல்லாஹ் எப்படி உண்மைப்படுத்துறான் தெரியுமா? பல்லிர் மா உன்சில இலைக்க மின் ரப்பிக். உம்முடைய ரப்புடையிலிருந்து வந்ததை சொல்லுங்க நபியே. ஃபஇல்லம் தஃஅல் ஃபமா பல்லக்த ரிசாலத. நீங்க அதை செய்யலன்னா ரிசாலாவை ஒப்படைச்சவர் ஆக மாட்டீங்க. சொல்லுங்க. வல்லாஹு யஸிமுக மினன் நாஸ். மனிதர்களிலிருந்து அல்லாஹ் உங்களை பாதுகாப்பான். இவ்வளவுதான். இந்த ஒரு பாயிண்ட் கொடுங்க. அறிஞர்கள் எப்படி தொகுக்குறாங்க தெரியுமா? கண் கலங்கி ஓடும். சுப்ஹானல்லாஹ். அலாமா எவ்வளவு அத்தாட்சிகள். இது எதுவும் சிலபஸ்ல நான் பெரட்டி பெரட்டி பார்க்கிறேன், ஒரு சிலபஸ்லயும் வராது. அது பயான்ல தான் வரும். அது மார்க்கத்தை சொல்லக்கூடிய மௌலைமார்கள் அவர்கள் தான் சொல்லுவார்கள். ஏண்டா உட்கார வச்சு பாட சிலபஸ் வேற, இது வேற. அதனால் தாய்மார்களே, உங்க பெண் பிள்ளைகளை மஜ்லிஸ்களுக்கு கொண்டு வாங்க. பெரியவர்களே, உங்க ஆண் பிள்ளைகளை பள்ளிக்கு கொண்டு வாங்க. கையோட பிடிச்சி பாப்பமார்கள் கூட்டிட்டு வாங்க. உட்கார்ந்து கேளுங்க. அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? நபியே பல்லிக் தப்லீக் பண்ணுங்க. நீங்க இந்த ரிசாலத்தை ஒப்பி எத்தி வச்சவர ஆக மாட்டீங்க. சொல்லி போட்டு ஆயத்தை எப்படி முடிக்கிறான் தெரியுமா? வல்லாஹு யஸிமுக மினன் நாஸ். இந்த மனிதர்களிலிருந்து அல்லாஹ் உங்களை பாதுகாப்பான். சுப்ஹானல்லாஹ். எப்படி கொண்டு வர்றாங்க தெரியுமா? இத இந்த ஒரு பாயிண்ட் விஞ்ஞானத்தெல்லாம் ஒரு பக்கம் விடுங்க, எல்லாத்தையும் விடுங்க. இந்த ஒரு பாயிண்ட்டை வச்சு நிறுவி 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 பிள்ளைகள் கண் கலங்குற அளவு கொண்டு வந்துருவாங்க. அவ்வளவு அற்புதங்களை தோக்குறார்கள் அறிஞர்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, என்ன அல்லாஹ் நபிக்கு பாதுகாக்கிறதா சொல்லிட்டான். சொன்னா எப்படி செய்வான் தெரியுமா? அல்லாஹ் இந்த பலஸ்தீனத்தில் பத்ரில் நீங்க பார்த்துருப்பீங்க. காஃபிர் கையில் எல்லாத்தையும் கொடுத்துட்டு முஸ்லீம் கையில் ஒன்றும் இல்லாமல் வச்சு அப்பதான் பளிச்சுன்னு காட்டுவான். காஃபிர் கையில் எல்லாத்தையும் கொடுத்துட்டு முஸ்லீமுக்கு ரெண்டு குதிரை சண்டை பிடிக்கலாமா? 300 பேர், 313, சில ரிவாயத்தில் 320 பேர். அங்க 1000 பேர் வந்திருக்கிறான்.
ஒரு நாளைக்கு ஒரு ஒட்டகத்தை அறுத்து சாப்பிட்றான், 10 ஒட்டகம் அறுத்து சாப்பிட்றான். அந்த அளவுக்கு கிரவுட் எல்லாம் இருக்குதா. இவங்க ரமலான் 17 பலகீனம் பலம் ரெண்டையும் மோத விட்டு பளிச்சென்று காட்டிடுவான். எது எது தீன் பளிச்சென்று காட்டுவான். அதான் பலஸ்தீனத்திலையும் இஸ்ரேலையும் பலஸ்தீனத்தை அப்படி பலகீனமாக்கிட்டு இஸ்ரேலை உலகத்திலேயே பிரம்மாண்டமான ஆளாக்கி மொசாடை வச்சு சிஐஏ வச்சு டொனால்ட் ட்ரம்ப் வந்து இறங்கி செவத்தில் தலையை வைக்கிற மாதிரி காட்டி எல்லாம் காட்டி அட 850 நாளா சண்டை பிடிக்கிறீங்க. ஒரு பெரிய சண்டியனோட ஒரு பெம்பஸ் போட்டு ஒரு சின்ன குழந்தையோட சண்டை பிடிச்சா 2 நாள்ல சட்னியாகி கதையை முடிச்சிடணும். 850 நாளா உலகத்தில் விமானப்படை இல்லாத, உலகத்தில் ஆயுதம் இல்லாத ஆக பலகீனமான டீமோட உலகத்தில் பலமான டீமை கிட்ட வச்சு சண்டை பிடி. இந்த பக்கம் அல்லாஹ் இருக்கிறான். அவன் அல்லாண்டுவான், செத்து சாவடிச்சிட்டு போறான், ஊரை விட்டு போறான். அவன் அப்படி நிற்கிறான், நான் போக மாட்டேன்றான், எனக்கு இங்கேருந்து மௌத்தானம் பண்றான். அப்படி பெரிய தொல்லையா போச்சு, போங்கடா. விரட்டி பார்க்கறான், போம்பியை போட்டு பார்க்கறான், அடிச்சு பார்க்கறான், இடிச்சு பார்க்கறான். நாங்க இங்க தான் வருவோம், நீ திருப்பினா இங்க தான் வருவோம், எங்களுக்கு அக்ஸா வேணும் பண்றான். என்னையா நடக்குது? உலகத்துல அவ்வளவு பயங்கரமான ஆயுதத்தை பார்க்க காட்டுறான். இதால மிரட்டு வேண்டான், நீ மிரட்டிட்டு போய் நான் கல்லால் அடி போனேன் அப்படின்றான். உலகம் பார்க்குது, கல்லால் அடிச்சு அனுப்பலாம ஓடுறான். சுப்ஹானல்லாஹ், இதுதான் பத்ர், இதுதான் பத்ர். சஹாபாக்களை ரமலானுடைய 17 அல்லாஹ் தெரிவு செய்தான். அவர்கள் பட்டினியில் அந்த இரவில் அந்த மைதானத்தில் அல்லாஹ் தெரிவு செய்தான். அவர்கள் கையில் அல்லாஹ் ஆயுதம் கொடுக்கவில்லை, கோபத்தில் அல்ல. ஸஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அவர்கள் இடையில் வந்து சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்கள் வர வேண்டாம் யா ரசூலல்லாஹ், இங்கே கூடாரம் அமைத்து தருகிறோம், நாங்கள் திரும்ப வந்தால் உங்களை குதிரையில் திரும்ப கூட்டி போகிறோம் யா ரசூலல்லாஹ். திரும்ப வரவில்லை என்றால் நீங்கள் ஊருக்கு போங்கள் யா ரசூலல்லாஹ், நீங்கள் வர வேண்டாம் யா ரசூலல்லாஹ், நாங்கள் போகிறோம் யா ரசூலல்லாஹ். பெருமானார் சிரித்தார்கள், அவ்வளவுதான், சிரித்தார்கள், அவ்வளவுதான். முன்னாடி வந்து நின்றவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பத்ர் களத்தில் முன்னாடி நின்றவர், ரப்பே எங்களை கைவிட்டு விடாதே யா அல்லாஹ், இந்த பூமியில இன்றைக்கு இவர்கள் மரணித்து விட்டால் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்வதற்கு யாருமே மாட்டார்கள் யா அல்லாஹ். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இரவு தூங்கவே இல்லை, பத்ருடைய இரவு தூங்கவே இல்லை. காலையிலே விழித்த ரசூலுல்லாஹ் கையை தூக்கி தூக்கி இருந்தார்கள், தோளில் உள்ள துண்டு கீழே விழுந்து கொண்டிருந்தது. அபூபக்கர் சித்திக் அவர்கள் போட்டுக் கொண்டிருந்தார்கள். யா ரசூலல்லாஹ் போதும் யா ரசூலல்லாஹ் என்றார். போதும், அல்லாஹ்விடம் நிறைய கேட்டு விட்டீர்கள் யா ரசூலல்லாஹ். பெருமானார் கையை கீழே போடவே இல்லை, ரப்போடு மன்றாடி கொண்டே இருந்து விட்டு சொன்னார்கள், அல்லாஹ் மலக்குமார்களை இறக்குவதை நான் பார்க்கிறேன் என்றார்கள். சயஹ்ஸமுல் ஜம்மு வைவல்லூன துபர் என்றார்கள். இந்த கூட்டம் புறமுதுகிட்டு ஓடும் என்றார்கள். யுத்தத்துக்கு முன்னாடி இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், இந்த இடத்தில் அபூ ஜஹல் காலி, இந்த இடத்தில் உத்பா காலி, இந்த இடத்தில் ஷைபா காலி. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், வல்லாஹி பெருமானார் எந்த இடத்தை எப்படி காட்டினார்களோ அந்த இடத்திலே அவர்கள் செத்தார்கள் என்றார்கள். அதாவது அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பலகீனத்தை வைத்துவிட்டு ரப்பு பலமான படையை வைத்துவிட்டு மக்கா அபூ ஜஹலை இழந்து விட்டு ஓடியது, உத்பாவை இழந்து விட்டு ஓடியது, ஷைபா காணாமல் போனது. தன்னுடைய படையோடு தஸ்பீஹோடு போனார்கள். வெற்றி இந்த மண்ணிலே நிலைநாட்டப்பட்டது. லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற தூய்மையான கலிமா. இதுதான் அல்லாஹ்வுடைய சுன்னத், இதுதான் அல்லாஹ்வுடைய சுன்னத்து. உங்க புள்ள எப்படி படிக்கும்? பத்ர் யுத்தம் ஹிஜ்ரியத்துல இத பாடமாக்கினா மட்டும் இஸ்லாம் படிக்காது. அந்த புள்ளைக்கு உணர்வு போய் சேர வேண்டும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. நரம்பு நாளங்களில் இஸ்லாம் ஓடணும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. அதற்குத்தான் இந்த பணி தேவைப்படுகிறது, இந்த மஜ்லிஸ்கள் தேவைப்படுகிறது. நம்முடைய சந்ததிகளை நாம் விட்டு செல்கிற நேரம் அவர்கள் பள்ளிவாசல்களை நிரப்ப வேண்டியிருக்கிறது. அவர்கள் தவ்வா களத்திலே நன்மையை தீமையை தடுக்க வேண்டியிருக்கிறது. அந்த பணியிலே நம்முடைய இளைஞர்களும் யுவதிகளும் வர வேண்டியிருக்கிறது. அதற்கு இப்பொழுது கள நிலவரம் ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிறது. அல்லாஹ் அந்த பலகீனத்தோட தான் வைத்திருக்கிறார். என்னாச்சு? உங்க பிள்ளைகளுக்கு பிடிச்சி படிச்சு காட்டுங்க. அல்லாஹ் என்ன செஞ்சான் தெரியுமா? ரசூலுல்லாஹ் மௌத்தாயிட்டாங்கண்டா, நல்ல கவனமா கேளுங்க. ரசூலுல்லாஹ் மௌத்தாயிட்டாங்கண்டா, இஸ்லாம் பொய்யா பெயர். ரசூலுல்லாஹ் மௌத்தா காட்டி இஸ்லாத்தை யாராலும் பொய்ப்பிக்காம பெயர். இதுதான் குர்ஆனுடைய வாதம், இதுதான் குர்ஆனுடைய வாதம். ஃபைல்லம் தஃஅல், நபியே இந்த பல்லிக் மா உன்சில இலைக், நீங்க தப்லீக் பண்ணுங்க. உங்களுக்கு இது செய்ய முடியலண்டா, நீங்க செய்யலண்டா நீங்க ரிசாலாவை ஒப்படைச்சவர் ஆக மாட்டீங்க. செஞ்சீங்கண்டா வல்லாஹு யஸ்முக மினன்னாஸ், எவனும் உங்க மேல ஒன்றும் பண்ணல, உங்களை எதுவும் பண்ணல. என்றைக்கு அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வருமோ, என்றைக்கு 5வது கடமை ஹஜ் நிறைவேற்றப்படுமோ, அன்றைக்கு இஸ்லாம் பூர்த்தி என்று சொல்லப்படுமோ, அது அந்த பூர்த்தி உங்களால நடக்கும். இதான் எப்ப தொடங்குறான் தெரியுமா? எப்ப தொடங்குறான்? ஹிஜ்ரத்.
ஹிஜ்ரத்து. ரசூலுல்லாஹ் எப்படி ஹிஜ்ரத் அனுப்பினாங்களா? ரசூலுல்லாஹ் மௌத்தாயினா இஸ்லாம் பொய்யா போயிடும். ரசூலுல்லாஹ் உயிர் வாழ்ந்தா இதை எவனாலும் பொய்ப்பிக்கலாது. அது பொய்ப்பிக்க முடியலண்டா அந்த சஹாபாக்கள் உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு நிலைமை என்ன, நான் சரியாக நடக்கிறேனா, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே அந்த உணர்வு நமக்கு வரணும். அல்லாஹ் என்ன பண்ணான் தெரியுமா? நான் சொன்னேன், அல்லாஹ் அவனுடைய சுன்னத்தை பலகீனமாக்கி இன்னொரு பக்கத்தை பலமாக்குவான். குஃபார்களை பலமாக்கினான். ரசூலுல்லாஹ்வுடைய பக்கத்தில் பலகீனத்தை கொண்டு வந்தான். எப்படி நினைக்கிறீங்க? சூரத்து தௌபாவை பெறட்டுங்க, எனக்கு அதுக்குரிய நேரம் இல்லைன்னு நினைக்கிறேன். இல்லா தன்சுரு ஃபக்கத் நஸ்ரவுல்லாஹ். அல்லாஹ் சொல்றான், நீங்க யாரும் உதவி பண்ணாட்டி திட்டமா அல்லாஹ் நபிக்கு உதவி பண்ணிட்டான். அல்லாஹ்வோட உதவி பளிச்சென்று வரும், அது தெளிவா காட்டும், அது அறக்குறையா இருக்காது, மங்களா இருக்காது, மிக தெளிவா காட்டும். இது அல்லாஹ் தான் என்று காட்டும். என்ன சொன்னா அல்லாஹ்? நீங்க நினைச்சு பாருங்க, ஹிஜ்ரத் போக்கல யாரு போனது? இஸ் அஹ்ரஜ உள்ளதீன கஃபரு சானி இஸ்னைன். காஃபிர்கள் உங்களை வெறியேற்கிற நேரம் நீங்க ரெண்டு பேர்ல ரெண்டாவது. அது ஏன் அல்லாஹ் அப்படி சொல்லுகிறான்? நபியே வேற ஆள் இல்ல. அப்ப உமர் பின் கத்தாப் எங்க ரலியல்லாஹு அன்ஹு, எங்க மத்த தாபாக்கள் மத்த சஹாபி பெண்கள் எங்க? ரசூலுல்லாஹ்வை தனியாக்கிட்டு எல்லாரும் போயிட்டாங்களா? பிரபாகரன் இந்த நாட்டுடைய ஃபைனல் வார்ல பிரபாகரனோடு முளத்தீவுல லாஸ்ட் நந்தி கடால ஒரு டீம் இருந்துச்சு. அந்த அளவுக்கு கூட இல்லாம ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனியாக்கிட்டு அவ்வளவு பேர் போயிட்டாங்களா? ஏன் ரெண்டு பேர் கொலாச்சுறுத்தல் வந்தா கொன்றுவோம்டா ரசூலுல்லாஹ் எப்படி போயிருக்கணும்? முன்னாடி 8 பேர், பின்னாடி 18 பேர், இந்த பக்கம் 5 பேர், அந்த பக்கம் 8 பேர், இப்படி நின்றுட்டு போகணும். ஆச்சரியம் என்ன தெரியுமா? போக ஆள் இல்லை. ஏனண்டா முன்னாடியே கூட்டம் போச்சு. அல்லாஹ் சொல்லிட்டான், நபியே ஹிஜ்ரத்துக்கு ரசூலுல்லாஹ்வுக்கு அனுமதி வர முன்னாடி சஹாபாக்கள் ஒரு சிலர்கள் போயிட்டாங்க, நீங்க போகணும். நீங்க நினைக்கிறீங்களா அவங்க ரொம்ப சந்தோஷமா போனாங்க? யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் சொல்லிட்டான், சமிஅனா வ அத்தஅனா, நாங்க போறோம்ட்டாங்க. அவர்கள் ஊடை விட்டு விட்டு வாசலை விட்டு போயிட்டாங்க. அல்லாஹ் ஒரு சில தோழர்களோட ரசூலுல்லாஹ்வை தனியாக்கினான். அந்த பயணத்தை அல்லாஹ் தன்னுடைய நபியை தனியே கொண்டு போய் சேர்க்க விரும்பினான். அல்லாஹ் 7 மண்டா குஃபார்களுக்கு அழைப்பு போட்டான். வல்லாஹு யஸ்முக மினன் நாஸ், மனிதர்களிலிருந்து அவரை நான் பாதுகாப்பு. 7 மண்டா கொல்லு, 7 மண்டா கொல்லு. ரூட்டு தெரியாது. அபூபக்கர் ரலியல்லாஹு சொல்றாங்க, ஒரு இடத்துல பின்னாடி ஒருத்தன் வர்ற நேரம் நானோ பின்னாடி திரும்பி 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 பார்க்கிறேன். பெருமானார் குர்ஆனை ஓதினார்கள். ஒரு தடவை கூட ரசூலுல்லாஹ் பின்னாடி திரும்பவே இல்லை. சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். இஸ்ஹுமா ஃபில் கார், அவர்கள் 2 பேரும் குகையில் இருந்தார்கள். அல்லாஹ்வுக்கு பேசுவது ரசூலுல்லாஹ் தனியே போவிடாம அவரோட ஒரு தோழரை சேர்த்தான் கதைப்பதற்கு, அவரோடு பேசுவதற்கு. பெரும் பட்டாளத்தை அல்லாஹ் வைக்கல. அல்லாஹ்க்கு என்ன வேணும் தெரியுமா? ஃபக்கத் நஸரல்லாஹ், அல்லாஹ் திட்டமாக உதவி செய்வான். அல்லாஹ் பளிச்சென்று காட்டுறான், இது உங்க புள்ள படிக்கணும். இப்ப போங்க மக்பா, இப்ப போங்க மையவாடிக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும் யா அஹ்லதி, நீங்க யா தார கௌமில் முஃமின், அங்க போய் உள்ளக்கு போய் சலாம் சொல்கிற நேரம் உங்களுக்குள்ள ஒரு ஃபீல் வரும். வ இன்னா இன்ஷா அல்லாஹு பிக்கும் லாஹிகூன் நஸ்அலுல்லாஹ லனா வ லக்குமுல் ஆஃபி. அந்த இடத்துல எங்களுக்குள்ள உணர்வு வரும், நாங்க வரப்போகிறோம், நாங்க வரப்போகிறோம் என்ற உணர்வு வரும். இதுதான் நாங்கள் வாழ வந்த இடம் அல்ல, நாம் போக வந்த இடம் என்பதை நாம் உணர்வோம். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த இது வரணும்டா நமக்கு இல்லை. எங்க பிள்ளை எல்லாம் படிச்சுட்டாங்க, அவங்க ஸ்கூல் போறாங்க, அவங்க ஹை எஜுகேஷன் பண்றாங்க, அவங்க இப்படி எல்லாம் படிச்சிருக்கிறாங்க. ஸ்கூல்ல படிக்கிற இஸ்லாம் போதும், வேற என்ன இஸ்லாம்? சகோதரர்களே, அல்லாஹ்வை பத்தி ஒருவர் திக்கி திக்கி பேசினார். அந்த மஜ்லிஸ்ல நீங்க உட்காருங்க, அல்லாஹ் சில வேளையில பெரும் பரக்கத்தை வைத்திருப்பான். அவர் பேசுவது அல்லாஹ்வை பத்தி. அவர் ஒரு ஆலிமாக இருக்க மாட்டார், அவர் சாதாரண ஒரு ஆபி, ஒரு சாதாரண ஒரு மனிதர். அல்லாஹ் பெரும் பரக்கத்தை அதிலே வைத்திருப்பான். அல்லாஹ்வுடைய அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுக்கு களத்தை கொடுக்கிற நேரம் உம்மி, வேணுமென்றே உம்மி என்ற பெயரை அல்லாஹ் குர்ஆனில் கொண்டு வந்து அஹ்லுல் கிதாபோட சேர்த்து பேசுகிறான். சூரா ஆராஃப்ல அவங்களை நோ அடிக்கிறான். நீங்க எல்லாம் அஹ்பார், பெரிய பெரிய அறிஞர்கள், பெரிய ஆலிம்கள். இதா இந்த பக்கத்தில் ஒரு உம்மியை கொண்டு வந்து வைத்திருக்கிறோம். ஹாத்தமுல் அன்பியா, அவருடைய பிரச்சாரம் எப்படி என்று பாருங்க என்று அல்லாஹ் கொண்டு வருகிறார். ஏனென்று தெரியுமா சகோதரர்களே? அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலா இந்த உம்மத்துக்கு நன்மையை தீமையை தடுக்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ரசூலுல்லாஹ் கடைசி நேரத்தில் எந்த குவாலிஃபிகேஷன் சொல்ல, பல்லிகு அன்னி வலவ் ஆயா,
என் புறத்திலிருந்து ஏதாவது செவிமெடுத்தால் பிற மக்களுக்கு சொல்லிவிடுங்க என்று கெஞ்சி கேட்ட கடைசி உரை மரணிப்பதற்கு 82 நாட்களுக்கு முன்னாடி பெருமானார் நிகழ்த்திய உரை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், அதனால் கவனமாக இந்த அடிப்படையை மிக கவனமாக நீங்க புரியணும். அல்லாஹ் எப்படி ரசூலுல்லாவை கொண்டு போய் சேர்த்தான், அங்க போய் சேர்கிற வரைக்கும் குஃபார்களால் எதுவுமே பண்ண முடியல. அப்படி இது பெரிய விவரமா பேசுவார் முடித்தான் என்று சொன்னார். அது படித்து முடிக்க முடியாது. அது அவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு பாடம். அதில் ஒவ்வொன்றிலையும் மிக பெரும் அற்புதத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறார். பதிலே கொண்டு வந்த அல்லாஹ் வைத்த அற்புதம் என்ன நான் சொல்லி காட்டினேன். இதிலே ரசூலுல்லாவை கொலை செய்யலாம், ஒண்ணுமே இல்லை. 300 1000 3 பேர் சேர்ந்தாலும் முடிச்சிடலாம். ரசூலுல்லா முன்னாடி தான் நிற்கிறார்கள், அவர்களுக்கு எதுவுமே இல்லை, கொலை செய்ய வருகிறான். வாப்பாவை கொண்ட பழியை தீர்க்க ரசூலுல்லா பக்கத்தில் வெறும் 9 பேர். முடிச்சிடும். வித்தியாசமான ஒரு இன்னும் கொஞ்சம் நீட்டட்டுமா, சாப்பாடு வரலையா, நான் பார்த்து முடிச்சிருவாங்க. சரி, சாப்பாடு வரக்காட்டி கொஞ்சம் நீட்ட சொல்லிட்டாங்க. இதான் ஃபர்ஸ்ட் தடவை வரலாறுலும். அல்லாஹ் பரக்கத்து செய்ய நினைக்கிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி என்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஹதில் போகிறாங்க. அன்சாரிகளினுடைய ஞாபகம் சரி என்றால் 7 பேர், முஹாஜிர்கள் 2 பேர். பக்கத்து ரசூலுல்லா பக்கத்தில் நிற்கிறாங்க. ரசூலுல்லா எட்டி பார்க்குறாங்க. கிட்ட வந்துட்டான் வெறியோட. வாப்பாமாரில் கொண்டது அடுத்தது பொம்புளேல், மக்கத்து பொம்புளேல் ஆம்பளை தூண்டி அனுப்பினாங்க. வெக்கம் கெட்டவன். ஏன்னா அந்த இடத்துல பொம்பளை பேசினா இவங்களுக்கு இந்த தடவை கொண்டுட்டு தான் வரணும்ட்டான். இந்த வெறியோட வந்தவர்கள் பெருமானாரை அல்லாஹ் கிட்ட கொண்டு போய் காட்டான். 7 மண்டா கொல்லு. எவ்வளவு கிட்ட நினைக்கிறீங்க நீங்க? நீங்க போய் ஜபல் ருமாத் அந்த இடங்களை பார்த்தா உங்களுக்கு தெரியும். எந்த இடத்துல ரசூலுல்லா நிக்க சொல்லுவாங்க, குர்ஆன் பேசுது. பெருமானுக்கு பக்கத்தில் 9 பேர், 7 பேர் 2 முஹாஜிர்கள், இவ்வளவுதான். அங்க வந்தார்கள். அடித்த அடி ரசூலுல்லா 2 போர்க்கவசம் பல்லு ஒடையுது. ரசூலுக்கு டாக்கட் படுகுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நெத்திக்கு பட்டு காயமாகுது. அல்லாஹ்வுடைய தூதர் அதுக்கு முன்னாடி ஒரு தோழர் நெஞ்சை கொடுக்கிறாங்க. தோழர்கள் தான் யார் என்பதை காட்டிக் கொண்டிருந்தாங்க. யார் என்பதை காட்டிக் கொண்டிருந்தாங்க. அல்லாஹ்வுடைய தூதருக்கு முன்னாடி போய் நெஞ்சை கொடுத்துட்டு பற்ற அம்பெல்லாம் நெஞ்சை கொடுத்துட்டு இருந்தாங்க. சுபஹானல்லாஹ். உலகம் இப்படி ஒரு கூட்டத்தை பார்த்து இருக்கல. ரசூல் இப்படி எட்டி பார்த்தாங்க. யா ரசூலல்லாஹ், எட்டி பார்க்காதீங்க, எங்களுக்கு படட்டும், உங்களுக்கு படக்கூடாது யா ரசூலல்லாஹ். மெல்ல மெல்ல ஒவ்வொரு தோழரும் கீழே சரிந்து விழ ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஃபில் ஜன்னா ஜன்னா ஜன்னா. 7 தோழர்களும் மௌத்தாயிட்டாங்க. ஸஅத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த பக்கம், அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த பக்கம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு பக்கத்தில் நிற்கிறார்கள். முஸ்லிம்ல வரக்கூடிய செய்தி. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கட்டுமையாக இப்ப என்ன செய்ய போறீங்க யோசிச்சு பாருங்க. 2 பேர் ரசூலுல்லாஹ் கூப்பிடுறாங்க, இன்னும் படை வருகிறது. முன்னாடி ரசூலுல்லாஹ் மயங்கி கீழே விழுவுற நேரம் சிம்பிளா கொல்லலாம். அல்லாஹ் என்ன சொன்னான், வல்லாஹு யஅஸிமுக மினன் நாஸ், மனிதர்களிலிருந்து உங்களை நான் பாதுகாப்பேன். உங்க பிள்ளைக்கு சொல்லிக் கொடுங்க, இதை சொல்லிக் கொடுங்க. போதையை தடுக்க தேவையில்ல, அவர் போதையை தடுப்பார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் எதுவும் செய்ய முடியாம போச்சு. இந்த செய்தியை பின்னாடி ஸஅத் பின் அபி வக்காஸ் அறிவிக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, உங்க பக்கத்தில் 2 பேரை கண்டுமே யா ரசூலல்லாஹ். வெள்ளையா உடுத்திருந்தாங்களே, இதுக்கு முன்னாடி அவங்கள பார்த்ததே இல்லையே. முஸ்லீம்ல வரக்கூடிய இதுக்கு பின்னாடியும் அவங்கள கண்டது இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, ஜிப்ரீலும் மீகாயிலும் என் பாதுகாப்புக்கு வந்தார். சரம் மாறியாக அடித்தார்கள். ரப்புல் ஆலமீன் உஹது யுத்தத்தில் பெருமானாரை காப்பாற்றி கொண்டு வந்து காட்டினார். வரலாறை அழிக்க முடியாது. எங்களுக்கு இளைஞர்கள் தேவை. எந்த இளைஞர் தெரியுமா? ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், தஜ்ஜால் வருவான். அந்த நேரத்தில் ஒரு இளைஞனை பார்த்து சொல்லுவான், என்னை நம்புறாயா? பெண்கள் நிறைய தஜ்ஜாலுக்கு பின்னாடி வசியப்பட்டு போவார்கள் என்றார்கள். யகூதிகள் பின்னாடி போவார்கள். இன்றைக்கு ஈரானுடைய வரக்கூடிய செய்தி அஸ்பஹான். இன்றைக்கு அமெரிக்கா சொல்லுது இஸ்பஹானுக்கு நாங்கள் போட்டோம் என்று. இந்த இடம் ரசூலுல்லாஹ் ஹதீஸில் வரக்கூடிய இடம். இதுதான் தஜ்ஜாலை பின்தொடரக்கூடிய இடம். யகூதிகளுடைய கோட்டை என்றார்கள் ரசூலுல்லாஹ். பச்சை நிறை ஆடையோடு 70,000 யூதர்கள் தஜ்ஜாலை பின்தொடரி போகக்கூடிய இடம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த மாதிரி எல்லாரும் போகிற ரசூலுல்லாஹ் ஒரு இளைஞனை சிலாகித்து சொன்னார்கள். அந்த இளைஞன் சுப்ஹானல்லாஹ், அவர் யார்? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார், தஜ்ஜால் முன்னாடி வந்து சொல்லுவார்,
சொல்லுவானா, என்னை ரப்பாக ஏற்றுக்கொள்கிறாயா? அந்த இளைஞன் சொல்லுவானாம், இல்லை என்பானாம். இல்லை என்பானாம், நான் நம்ப மாட்டேன், என்னுடைய தூதர் சொல்லியிருக்கிறாய், நீ தஜ்ஜால், எனக்கு தெரியும் என்பான். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அந்த இளைஞனை அப்படியே ரெண்டாக அவன் பழப்பான், எல்லோரும் பார்ப்பார்கள். தஜ்ஜால் செய்கிற மேஜிக் இன்றைக்கு உள்ள பிளாக் மேஜிக் மாதிரி இல்லை, அது மிக அற்புதமான மேஜிக். அவ்வளவு அற்புதங்களை அவன் செய்வான். அதனால் தான் பெண்கள் வசியப்பட்டு பின்னாடி போவார்கள். இந்த உம்மத்துக்கு மிக பெரும் ஃபித்னான்றாங்க ரசூலுல்லாஹ். ரெண்டாக பிளந்து போடுவார். இப்பொழுது உயிர் கொடுப்பார். எல்லோரும் பார்க்க அந்த இளைஞனிடம் கேட்பான். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அந்த இளைஞன் ஒரு பதில் கொடுப்பானாம், நீ தஜ்ஜால் என்று நல்லாவே உறுதியாயிட்டு அந்த இளைஞன் நான் தானா? ரசூலுல்லாஹ் என்னைத்தான் பிளப்பதாக சொன்னார்களா? சுப்ஹானல்லாஹ். தஜ்ஜால் முன்ன அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த உம்மத்துக்கு அவ்வளவு பவரை கொடுத்திருக்கிறார். நாம் சருகிறோம். வகராஹியத்துல் மௌத், வஹன், எங்களுக்கு அந்த நோய் பிடித்து விட்டது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எங்களுடைய உயிர் எங்களுடைய மிக முக்கியமான அதாவது அறைக்குள் நான் ஏன் மிச்சம் போதைப் பொருளை பேசவில்லை என்றால், இந்த உரையுடைய முடிவில் நமக்கு ஒரு உபதேசம் தேவைன்னு நினைக்கிறேன். இல்லைன்றால் போதைப் பொருளையே பேசி முடிச்சிடலாம். ஆனால் ஒரு உரையை இறுதியில் வெறும் போதையாக போய் ஐசும் குடுவும் தூளும் என்று முடிச்சிட்டோம்னா அது வெறும் ஐசும் குடுவன்னு போயிருவீங்க. அதனால் தான் இந்த செய்திகளை உங்களுக்கு மத்தியில் சொல்லி, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எத்தனையோ இளைஞர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். எத்தனையோ பெரும் தகைகள், கொள்கை சகோதரர்கள், பெரிய பெரிய அதாவது மிக பெரும் கொள்கைவாதிகள் என்று சொல்லக்கூடிய குடும்பங்களில் மிக பெரும் பிளவுகளை நான் பார்த்திருக்கிறேன் இந்த விஷயத்தில். சுபஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதிலிருந்து நாம் பாதுகாக்கணும், நம்முடைய இளைஞர்களை பாதுகாக்கணும், நம்முடைய யுவதிகளை பாதுகாக்க வேண்டுமாக இருந்தால் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸா எங்களுக்கு இதை தந்திருக்கிறார். அடுத்தது உஹதிலே பாதுகாக்க நான் சுருக்கமாக சொல்கிறேன், ஏன்னால் இதெல்லாம் உங்கள் பிள்ளைகள் படிக்கணும் என்பதற்கு சொல்கிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், இந்த கொழும்பிலே இந்த அரங்கங்கள் கொள்கைவாதிகளால் நிரப்பப்படவில்லை. இன்றைக்கு ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி, இன்றைக்கு ஒரு 15 ஆண்டுகள், அதாவது 15 ஆண்டுகளுக்கு முன்னாடி 2010களில் இந்த அரங்கம் நிரம்பி காணப்படும் கொள்கைவாதிகளால் அல்ல. அந்த நேரத்தில் நாம் களத்தில் இறங்கி அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் அகதியாக்கள் நடத்தினோம். எல்லோரும் வருவார்கள், இங்கே வந்து உட்கார்ந்து விட்டு இந்த இடத்தை நாங்கள் பயன்படுத்தி இருக்கிறோம். எதுக்கு தெரியுமா? இஃப்தார் என்று கூப்பிடுவோம். அவங்களுக்கு நோன்பு துறக்கிறதுக்கு வசதி இல்லாமல் இல்லை, கூப்பிட்டு உட்கார வச்சு பல அறிஞர்களை கூப்பிட்டு வைத்து அவர்கள் குறை நிகழ்த்தினோம். கொழும்பில் அவர்களுக்கு கிடைக்காத வாய்ப்பு கிடைத்தது. அது தொடர்ந்து போய்கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அதிபயங்கரமான பலத்தை எதிர்ப்புகளால் நாம் முஸ்லிம் பாடசாலைகள்லாம் விட்டு எங்களுடைய இடங்கள் செய்தோம். இடம் போதாது, 400-500 மக்கள் பெருக ஆரம்பித்தார்கள். அதுக்கு பிறகு கிறிஸ்தவர்களுடைய பாடசாலையில் போய் செய்தோம். எங்களுடைய மக்கள் அங்கேயும் புகார் கொடுத்து அங்கு உள்ள புத்த துறவிகளை வைத்து எங்களை விரட்டினார்கள். செய்ய முடியாமல் இடம் இல்லாமல் போகிற அளவுக்கு ஆக்கினார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அது மிகவும் இன்றைக்கு நினைத்தாலும் கவலையாக இருக்கிறது. ஏனென்றால் அங்கே உருவாகக்கூடிய இளைஞர்கள் தேவைப்படுகிறார்கள், தீனோடு வாழக்கூடிய இளைஞர்கள் தேவைப்படுகிறார்கள். இஹ்லாஸோடு இன்றைக்கு எங்க பிள்ளைகளுக்கு இடம் தேடிக் கொண்டிருக்கிறோம். அவர்களை எங்க போய் சேர்ப்பது, எப்படி அவர்களுக்கு தீனை கொடுப்பது? மஜ்லிஸ்கள் மிகவும் குறைந்து கொண்டிருக்கிறது. அஹ்ஸாப், அல்லாஹ் என்ன செய்வான் என்று சொன்னேன் சகோதரர்களே, மெல்ல மெல்ல கூட்டிட்டு வருவான் நான் சொன்னேன். அல்லாஹ்வுடைய சுன்னத்தில் பலம், இந்த பக்கம் பலகீனம். ஹிஜ்ரத்தில் கொஞ்சம் பேர், பத்ர்ல 1000 பேர், உஹதில் குஃபார்கள் 3000 பேர். முஸ்லிம்கள் ஹிஜ்ரத்தில் ரசூலுல்லாஹும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, பத்ர்ல 313 வச்சுக்கொள்வோம். உஹதில் முஸ்லிம்கள் 1000, அதுல 300 போய் 700, அவங்க 3000. அஹ்ஸாபுல 3000 10,000. அல்ல எப்படி கூட்டுறான் பாத்தீங்களா? எப்படி கூட்டுறான்? இப்ப 10,000 பேர், 3000 பேர் வந்து ரசூலுல்லாஹ் கொல்ல முடியல, 1000 பேர் வந்து ரசூலுல்லாஹ் கொல்ல முடியல. இப்ப 10,000 பேர் ஜஸீரத்துல் அரப் யுனைடெட் ஆயிட்டார்கள். அவங்கள்ட்ட உள்ள பகையெல்லாம் விட்டுட்டாங்க, வாங்கப்பான்ட்டாங்க, நான் நீனும் ஒரே கட்சின்ட்டாங்க. எல்லாம் அவங்களுக்கு நிறைய பகை இருந்துச்சு. இங்க இருந்து அவன் பாய்வான், அவன் இவன் அடிச்சு கொள்வான். ரசூலுல்லாஹ்வை கொல்றதுல எல்லாரும் ஒன்று சேவோண்டாங்க. கோ ஹோம் கோட்டான்னு சொன்ன மாதிரி ரசூலுல்லாஹ்வுடைய ஊரை மதீனாவை 2 பக்கம் மலை நேர்பகுதி அவங்க உடைச்சிட்டு வந்து சீச் பண்ணிட்டாங்க, ஃபுல்லா ரவுண்ட் அப் பண்ணிட்டாங்க. 10,000 பேர், 10,000 அரப்ஸ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 10,000 வெளியே இருந்து 29 days 29 நாள்
எனக்கு தெரியாது அரபிகளுக்கு அன்றைக்கு பொருளாதாரம் மக்காக்கு என்ன ஆச்சு. ஒரு மனுஷனை கொல்றதுக்கு அவர்கள் இந்த காலத்தில் மில்லியன் பில்லியன் டாலர் செலவழிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். ஏண்டா ஜசீரத்துல் அரபுல அவங்க வரப்போக்கில் ஹோட்டல் இல்லை, கார்டு இல்லை, வைஃப் மார்க்கில் கொடுத்துட்டு வரணும். ஸோ அவங்க எடுத்துகிட்டு வந்தால் அவங்க ரெஸ்டாரண்ட்டை தூக்கிட்டு தான் வரணும். அவங்களோட 10,000 பேருண்டா 10,000 பேருக்கு சாப்பாடு கொடுக்கணும். வர்ற வழியில் யாரும் சாப்பாடு கொடுக்க மாட்டான். எல்லாத்தையும் கொண்டாந்து ஒட்டகத்தை அரித்து ஆக்கி எல்லாம் சாப்பிடணும். 10,000 பேர் 30 days அண்ட் ஹியூஜ். ஒரு இன்றைக்கு 29னா போகிறதுக்கு 10 நாள், வர 10 நாள், எல்லாம் 40-50 நாள் வேலை விட்டா அவங்களுக்கு ஒரே ஒரு வேலையாம், ஹாத்தமுல் அன்பியாவை கொல்லணுமா. எல்லா முயற்சியும் தோல்வி. இன்றைக்கு அமெரிக்கா பில்லியன் டாலர்ஸ் எடுத்து வந்து அக்ஸாவை அழிக்க பார்க்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இமாம் மஹ்தி வருவார். அதே போன்று ரசூலுல்லாவை கொல்ல பார்த்தார்கள். வல்லாஹு யாசிமுக மினன் நாஸ். இந்த வீர படங்களை எல்லாம் பார்க்காம, இந்த வீரம் என்று கோலத்தனமான படங்களை உங்க பிள்ளைக்கு காட்டாம இதை கொண்டு போய் காட்டுங்க. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி நிற்கிறார்கள். சஹாபாக்களுடைய வறுமை இதைவிட வறுமை பார்க்கல. பத்ர், உஹது, அஹ்ஸாப், ஹந்தக். உங்களுக்கு தெரியும், கல்லை தூக்கி கொண்டு சுமந்து கொண்டிருக்கிறாங்க. ஹமசன் ஷதீதா. ஜாபிர் சொல்றாங்க, ரசூலுல்லாவை பார்த்தேன், வயிறு ஒட்டிட்டு என்னால் அதுக்கு மேலே ரசூலுல்லாவை பார்க்கல. எனக்கு பார்க்கலாம் ஓடி போய் என் மனைவிட்டு சொன்னேன், ரசூலுல்லாட வயிறு இப்படி, அந்த வயிறை நேர்த்தியா வச்சு கொண்டது கல் வைப்பாங்க, இல்லைன்னா வயிறு குனிஞ்சிரும். அவங்க ஸ்மார்ட்டா நிக்கிறது கல் வைப்பாங்க. கடுமையான பஞ்சம். அல்லாஹ் அவங்களோட கோபம் இல்லை, பள்ளி சென்று அல்லாஹ் உண்ட காட்ட போறான். ரஹ்மான் அவர்களோட இரக்கம் என்று காட்ட போறான். ரஹ்மான் அவர்களோட பாசம் என்று காட்ட போறான். ஜஸீரத்துல் அரப் உம்முல் குராவாக மக்கா மாற போகுது என்று காட்ட போகிறான். இந்த உலகத்துக்கு வல்லரசாக மதீனத்துன் நபி, மதீனா முனவ்வரா இந்த உலகத்தை இயக்க போகிறது என்று அல்லாஹ் காட்ட போகிறான். அபுவாபு சமாவாத் வானங்கள் திறக்க போகிறது என்பதை அல்லாஹ் காட்ட போகிறான். அவர்கள் அந்த வறுமையோடு அங்கே நின்றார்கள். குழியை தோண்டினார்கள், அகல் தோண்டினார்கள். அந்த பக்கம் 10,000 பேர் நின்றார்கள். நீங்க எந்த பேனாவையும் புக் எடுத்து கணக்கு போட்டீங்கடா எல்லா ஓர்லையும் முஸ்லிம்கள் தோத்திருக்கணும். நான் இதுல மட்டும் உங்களுக்கு ஒரு கணக்கு சொல்றேன். குஃபார்கள் கொண்டு வந்த அம்பு அவங்களுக்கு வேண்டிய மட்டும் இம்போர்ட் பண்ணலாம். இம்போர்ட் பண்ணா முழு அரபிகளும் காபத்துல்லாவை நீங்க புரிஞ்சு கொண்டா வழங்க அவங்கள 360 சிலை இருக்கு. குறைஷிகளுக்கு என்று சில சிலைகள் இருக்குது. ஒவ்வொரு அரபு ட்ரைப்ஸுக்கும் சிலை இருக்குது. அந்த சிலைக்காக வேண்டி அவர்கள் அங்க வந்தால் அவர்களுக்கு ஒரு கண்ணியம் இருந்துச்சு. அதனால குறைஷிகளுக்கு முழு அரபிகளையும் ஒன்று சேர்க்கல. எங்களுக்கு அம்பு போதாட்டி அம்பு அனுப்புங்கண்டா அரபுகள் அனுப்புவார்கள். இப்போ ஒரு ஊரை ஃபுல்லா சீச் பண்ணியாச்சு, முழுக்க இருக்கியாச்சு. ரசூலுல்லாஹ் இந்த சாப்பாடு முடிஞ்சா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அம்பை ஏந்தி அம்பு முடிஞ்சா என்ன பண்ணுவாங்க? ஏப்பா முடிஞ்சிட்டு ஈரானுக்கு சொல்றாங்களே பெலஸ்டிக் எல்லாம் அடிச்சு முடிச்சா நாங்க அடிப்போன்றாங்களே, இப்படித்தான் சொல்றாங்க. அம்பு முடிந்தால் அதற்கு பிறகு சரமாரியாக வருவார்கள். 29 days 29 நாள்கள் வெளியே நிற்கிறார்கள். அல்லாஹ் சொல்றான், யுத்தத்தை முடிக்க அல்லாஹ் விரும்பிட்டார். என்ன வார் 10,000, இதுக்கு விட அவங்களுக்கு பலம் இல்லை, இதை விட பவர் இல்லை. எல்லா பவரையும் அவர்கள் சேர்த்துட்டார்கள். இதனோடு அவர்கள் தோத்தார்கள். இஸ்லாம் ஜஸீரத்துல் அரபில் கொடி கட்டி பறந்தது. அவர்கள் புரிந்தார்கள், ரசூல்லா பொடிகார்டு இல்லாம இப்படியே நின்றுதான் மௌத்தாகினார்கள். ரசூல்லாவுக்கு முன்னாடியும் ஆள் இல்லை, பின்னாடியும் இல்லை. அவர்களோடு நிற்க விரும்பினார்கள். ரசூலுல்லாஹ் தனக்கு பாதுகாப்புக்கு அல்லாஹ் போதும் என்று சொன்னான். அல்லாஹ் போதும் என்றுட்டார்கள். இதுதான் அல்லாஹ்வுடைய நல்ல. இந்த உணர்வை உங்க பிள்ளைக்கு கொடுங்க. இது ஈமான். ஆமன்து பில்லாஹி சும்மஸ்தகீம். உறுதியாக நிக்கணும். வெறும் ஆமன்து பில்லாஹ் படிக்கிறது இல்ல. என்னாச்சு? அல்லாஹ் சொன்ன இஸ்ஜாஅத்கும் ஜுனூத். உங்க மேல ஒரு படம் வந்துச்சு. அதாவது என்ன நடந்து அவங்க படம் எடுத்துட்டு வந்தாங்க. உங்களுக்கு மேலாக கீழாக உங்க கண்ணெல்லாம் பிதங்கி நிக்கிற நேரம் நாங்க எப்படி யுத்தத்தை முடிச்சோம் தெரியுமா? ஃபஅர்சல்னா அலைஹிம் ரீஹன் வஜுனூதன் லம் தரவுஹா. நாங்க ஒரு காத்து அனுப்பினோம், உங்க கண்ணுக்கு தெரியாத ஒரு படை அனுப்பினோம். குர்ஆன் அஹ்ஸாபை முடிச்சது ஒரே ஒரு வரியில. இது ஒரு மனிதர் முடிச்சிருந்தா நான் நினைக்கிறேன் அஹ்ஸாபுக்கு ஒரு புக் எழுதியிருப்பாருங்க. அல்லாஹ் யுத்தத்தை முடிச்சதை பாருங்க. வஜுனூதன் லம் தரவுஹா ஃபஅர்சல்னா அலைஹிம் ரீஹன். அல்லாஹ் ரீஹண்ட் தான் பயன்படுத்துறான், புயல் என்று பயன்படுத்த. நாங்க ஒரு காத்து அனுப்பினோம். வஜுனூதன் லம் தரவுஹா. நீங்க பார்க்காத படை அனுப்பினோம். ஓடிட்டான். காத்தடிச்சு கூடாரம் ஏறி ஓடுற நேரம் கட்டும் கூதல், கட்டுமையான கூதல். ஒரே ஓட்டமாக அபூ சுஃபியான் படையெடுத்தார்.
10,000 பேர் தலை குனிந்து போனார்கள். அவர்கள் மக்காவில் போய் தலை குனிந்தார்கள். முஹம்மதுன் ரசூலுல்லாஹ், ரசூலுல்லாஹ்வுக்கு ஒன்றும் பண்ண முடியாது என்று அவர்கள் புரிந்தார்கள். அவர்களுக்கு எதுவும் செய்ய முடியாது என்று அவர்கள் புரிந்தார்கள். சகோதரர்களே, அப்படி என்றால் இந்த நேரத்தில் இறுதியாக இந்த மாஷா அல்லாஹ் எந்த சலனமும் இல்லாமல், எந்த ஒரு இதுவும் இல்லாமல் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவுக்காக நீங்கள் அமர்ந்தீர்கள். வல்லாஹி அல்லாஹ் உங்களை கண்ணியப்படுத்துவார். இன்ன அக்ரமக்கும் இன்தல்லாஹி அத்காக்கும். அல்லாஹ்விடம் யார் தக்வாதாரிகளோ அவர்களுக்கு அல்லாஹ்விடம் அந்த சங்கை இருக்கிறது. மாஷா அல்லாஹ். சகோதரர்களே, ஏனால் இது ஒரு பள்ளிவாசல் இல்லை என்றாலும் நீங்கள் பள்ளிவாசலுக்குரிய அதபுகள் போன்று கொடுத்தீர்கள். ஏனால் இங்கே சூழ்ந்து மலக்குமார்கள் இருப்பதனால் நீங்கள் அந்த அதபை கொடுத்தீர்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த நாட்டிலே திரும்பவும் இந்த தஅவா திரும்பவும், ஏனென்றால் இப்பொழுது குராஃபாத்துகள் தலை தூக்கி கொண்டு வருகிறது. ஆங்காங்கே அவர்கள் தலை தூக்கி கொண்டு வருகிறார். அவர்களோடு நாம் கோபம் இல்லை, அவர்கள் எங்களுடைய சகோதரர்கள். அவர்களை நாம் தீனின் பக்கம் அழைக்கிறோம். என்ன ஒரு எது நடந்தாலும், எங்களுடைய ஜனாசாக்களுக்கு மேல் நடந்தாலும் இன்ஷா அல்லாஹ் இந்த தஅவா பணி ஓயாது. யுரீதூன லியுத்ஃபிஉ நூரல்லாஹி பிஅஃவாஹி வல்லாஹு முத்திம்மு நூரிஹி. அவர்கள் தங்களுடைய வாயினால் அல்லாஹ்வுடைய ஜோதியை ஊதி அணைக்கிறார். கலாமுல்லாஹ்வை வாயால ஊதினா அது அணையும் என்று நினைக்கிறார். நூறுன் அலா நூர், நூறுன் அலா நூர், அது ஒளிக்கு மேல் ஒளி. வல்லாஹு முத்திம்மு நூரிஹி. அல்லாஹ் தன்னுடைய நூரை பூர்த்தியாக்கியே தீருவான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மாதிரியான ஒன்று கூடல் ரமலானில் மட்டுமல்ல, மற்ற காலங்களில் எங்களுடைய நேரங்களையும் காலங்களையும் ஒதுக்கி எங்களுடைய ஜனாசாக்களுக்கு முன்னாடி இந்த மக்களுக்கு செய்ய வேண்டிய பணிகளை நாம் செய்துவிட்டு விடை பெறக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸா எனக்கும் உங்களுக்கும் தந்தருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்தித்து என்னுடைய பேச்சுள்ள பிழைகளை வல்ல நாயன் மன்னித்து அருள் புரிவானாக.